श्रीशैलेशदियापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामहतरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तनायने अस्मद्गुरोर्भगवतोऽस्तधियैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयगास्तनयाय भूतिः सर्वं यतेव नियमेन मदन्मयानाम् आद्यस्तनकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्ग्रियकरं प्रणमामि मूर्धना भूतं तरस्य मकताप्रियभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवागान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रनिष्ठान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् முன்னைகனையகலம் மூங்கில் புடியமுதன் பொன்னங்கடற்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேற்றினேன் தென்குலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதென்றி நன்னினர்பால் செயந்தரங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கும் அன்பால் இயம்பும் கலித்துறை அந்தாதி ஓதைச நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்று சாவித்திரை அன்னம் நண்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லுந்தக கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அரிசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இது என் விண்ணப்பமே. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நடுநாயகமாக திகழ்பவர் சுவாமி ராமானுஜர். இன்னைக்குமே ஒரு சம்பிரதாயம் வந்துவிட்டனாலே அந்த சம்பிரதாயத்துக்கு பிரதானமாக இருப்பவர்கள் என்பது மிகவும் முக்கியமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பிரதானம் எத்தனையோ சுவாமிகள் உண்டு. ஆனா எத்தனை சுவாமிகள் இருந்தாலும் அதற்கெல்லாம் ஒரு கிரீடத்தை போலே ஒரு மகுடத்தை போலே இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது சுவாமி ராமானுஜருக்கே இருக்கு என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட வைபவம் படைத்தவர் சுவாமி ராமானுஜர். கிட்டத்தட்ட 120 வருஷங்கள் இந்த பூலோகத்திலே வாழ்ந்து இங்க இருக்கக்கூடிய அனைவரையும் தன்னால் முயன்ற அளவுக்கு உபதேசம் பண்ணி அந்த உபதேசத்தாலே திருந்தி மோட்சத்துக்கு போனவர்கள் எத்தனையோ பேர். ஆதிசேஷனாக தான் இருந்து பகவான் தான் ஆணையிட்டு அந்த ஆணையின் நியமமாக தான் ஸ்ரீபெரும்புதூரிலே அவதாரம் பண்ணி மேற்கொண்டு ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்கதாமியை நன்றாக பரிபாலித்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நன்றாக வளர்த்து விட்டார் சுவாமி ராமானுஜர். அவர் காலத்திலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமே பொற்காலம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த சுவாமி, அவருக்கு ஒரு சிஷ்யர் திருவரங்க தமதனார் என்ற பெயர். அவர் நேரடியாக ராமானுஜருடைய சிஷ்யன்னு சொல்ல முடியாது, குரத்தாழ்வாடிய திருவடி சம்பந்தி. இருப்பினும் அந்த குரத்தாழ்வார் காட்டி கொடுத்தது ராமானுஜரைத்தான். இப்படிப்பட்ட வைபவம் படைத்த இந்த ராமானுஜருக்கு நாம் கிரந்தம் ஏதாவது பண்ண வேண்டும் என்கிற அபிப்பிராயத்திலே திருவரங்க தமதனார் என்கிற பெரியவர் ராமானுஜர் காலத்திலே அந்த பெரியவர் ராமானுஜரை பற்றி 108 பாசங்கள் அமைத்தார். ராமானுஜா 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 என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு பாட்டும் ராமானுஜா எங்க சப்தம் வர வேண்டும். அப்ப 108 தடவை வருமானோ அப்படின்னு பிரஜஜை பண்ணி கொண்டு பண்ணினார். ஆனா அது முதல்ல பண்ணப்பட்ட கிரந்தம். அந்த கிரந்தத்தை ராமானுஜருடைய திருவடிகளே சமர்ப்பித்தார். அதை பார்த்துட்டு இந்த கிரந்தமானது இந்த நூலானது வெளியே நடையாடப்படாதுன்னு சொல்லிட்டார். என்னன்னு கேட்கச்சே இதில் என்னுடைய பெருமை மட்டும்தான் இருக்கு, அந்த பெருமைக்கு தகுதி படைத்தவனோ இல்லையே தெரியாது. ஆழ்வாருடைய சம்பந்தமும்
ஏனைய ஆச்சாரனுடைய சம்பந்தமோ பகவத் சம்பந்தமோ பிராட்டியுடைய சம்பந்தமோ எதுவுமே இல்லாமல் இருக்கிறபடியாலே என் சம்பந்தம் முக்கியம் அல்ல என்று அதை வேண்டாம்னு சொல்லி நிராகரித்து விட்டார். இருப்பினும் திருவரங்க சபதனாருக்கு தான் இந்த ஆச்சாருடைய நிலையை நன்றாக வெளிப்படுத்த வேண்டும் என்கிற அவர் காலத்தில் நன்னாத்தன சுவாமி இருந்ததுன்னா பின்புள்ளார்கள் தெரிஞ்சுக்கணுமோனும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மேற்கொண்ட மறுபடியும் பிரயத்தனம் பண்றார் திருவரங்க தவந்தனார். எப்படியாவது இவரை இந்த கிரந்தத்துக்கு இசையமைக்க வேண்டும் என்பதற்காகவே 2வது தடவையாக எழுதப்பட்ட ராமானுஜ நூற்றந்தாதி தான் இப்போது நாம் அனுபவிக்கக்கூடிய ராமானுஜ நூற்றந்தாதி. ஆச்சரியமான கிரந்தம். ஒவ்வொரு பாசுரத்திலுமே ராமானுஜா என்று அந்த திருநாமத்தை வைத்து 108 பாசுரங்களாக அமைத்தார். அமைத்தவுடனே அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பாசுரங்களை அவரால் நிராகரிக்க முடியாது. ஏனென்றால் இந்த பாசுரம் அமைக்கப்பட்டதே ஆலவந்தாவுடைய திருவடி சம்பந்தி, நம்மாழ்வாருடைய திருவடி சம்பந்தி, திருமங்கையாழ்வாருடைய திருவடி சம்பந்தி, ஏனைய ஆழ்வார்களுடைய திருவடி சம்பந்தி இப்படிதான் போட்டிருக்கார். இல்லைன்னு சொல்ல முடியும், மறுக்க முடியாது. அது மறுக்க முடியாதபடியாலே அந்த கிரந்தத்தை நடையாட விட்டார். அதற்கு மேற்கொண்டு நம்பெருமாள் இந்த கிரந்தத்தை கேட்க வேண்டும் என்ற அவாவினாலே இன்றைக்கும் நடக்கிறது சப்தாபரணம். ஒவ்வொரு உற்சவங்கள் இருக்கணும். 4 உற்சவங்கள் பிரதானமாக ஸ்ரீரங்கத்திலே. தை என்ன, மாசி என்ன, பங்குனி என்ன, சித்திரை என்ன, இந்த 4 மாதங்கள் 4 பிரம்மோற்சவங்கள். அந்த 4 பிரம்மோற்சவத்திலும் கடைசி நாள் 10ஆம் நாள் சப்தாபரண உற்சவம். அந்த சப்தாபரண உற்சவத்தின் போது ராமானுஜ நூற்றந்தாதி தான் சேவிக்கக்கூடிய வழக்கம். அநேகமா எல்லா சன்னதியிலும் அந்த வழக்கம் என்பது உண்டு. அதிலே அன்றைய நாள் தான் பரிபூர்ணமாக அந்த ராமானுஜ நூற்றந்தாதி அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே அன்றைய நாள் இந்த கோஷ்டியிலே ராமானுஜரை வர வேண்டாம், மடத்தில கொண்டு போய் விட்டுட்டு வாரும் என்று நியமனம் பண்ணி மேற்கொண்ட அந்த ராமானுஜ நூற்றந்தாதியை நம்பெருமாளே கேட்டு அனுபவித்தார் என்றது குரு பரம்பரை பிரபாவம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அதோடு அன்றைய தினங்கள் வாத்தியங்கள் கூடாதுன்னு வேற சொல்லிட்டார். ஏனைய பிரம்மோற்சவ காலத்திலே அப்படின்னா 9 நாட்கள். அந்த 9 நாட்கள் பிரம்மோற்சவம் பெருமாள் புறப்பாடார்தனும் என்னென்ன வாகனங்கள் உண்டோ எல்லா வாகனங்களுக்கும் என்னென்ன தாளங்கள் என்னென்ன மேலதாளங்கள் உண்டோ அத்தனை வாசிப்பார். ஆனால் இதுல மேலதாளங்கள் வாசிக்கப்படாதுன்றார். அவன் பெருமாள் எழுறாருன்னா மேலதாளங்கள் வாசிக்க வேண்டாமானா வாசிக்கணும். ஆனால் அந்த வாசிக்கும் போது இந்த ராமானுஜ நூற்றந்தாதி கேட்பதற்கு எனக்கு இடையூறாக இருக்கிறது. இருப்பினும் ஒரு ராஜா வரார் என்றா அந்த ராஜா இது ரங்கராஜா வரார் என்றாலே அந்த ரங்கராஜாவுக்கு முன்னாடி மேலதாளங்கள் போக வேண்டுமோனோ? அப்ப போகாமல் இருந்தா அந்த ராஜாவுக்குரிய சின்னங்களே இல்லாமல் ராஜா வருகிறார் என்கிற நிலை ஏற்படுமோனோ? அதனால பெருமாள் என்ன பண்ணார்னா ஒவ்வொரு மூளை இருக்கு இல்லையா, கிழக்கு மூலை, தெற்கு மூலை, வடக்கு மூலை, மேற்கு மூலை, அந்தந்த சந்திப்பு வரும்போது அந்த சந்திப்பில் வேணால் பெருமாள் எழுதான்னு 2 தட்டு தட்டுங்கோ, வாத்தியம் வாசிங்கோ, அந்த இடத்துக்கு மட்டும். அதற்கு மேற்கொண்டு வாத்தியம் தேவையில்லை என்று சொல்லி அந்த ராமானுஜ நூற்றாந்தாதை பரிபூர்ணமாக நம்பெருமாள் செவிசாயத்தை கேட்ட ஆச்சரியமான கிரந்தம் தான் இந்த ராமானுஜ நூற்றந்தாதி. திருவரங்கத்தை அனுகிரகித்தது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 6 மாசத்துக்கு மேல இது இடைவெளி ஆயிடுச்சு. நடுவுல வேற கிரந்தங்கள் வந்துடுத்து, அதை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடுத்து. அதற்கு முன்னாடி நமக்கு அனத்தியன காலம் வந்துடுத்து. அந்த அனத்தியன காலத்துல வந்தபடி அந்த கிரந்தங்களை முடிப்பதற்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு. மேற்கொண்டு இதிலிருந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கு பிராப்தமா இருக்கும். ஆனால் இதுல நாம் 28 பாசுரங்களை அனுபவிக்க பெற்றோம். 28 பாசுரங்களை நாம் அனுபவிக்க பெற்றோம். அதாவது நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன் நங்கள் பஞ்சித் திருவடி தென்னதன் காதனன் பாதம் நன்னா வஞ்சற்கரிய ராமானுஜன் புகழன்றி என்பாய் கொஞ்சி பறவைகில்லாது என்ன வாழ்வு என்று கூடியதோ அந்த பாசுரத்தை பரிபூர்ணமா அனுபவிக்க பெற்றோம். அதற்கு மேற்கொண்டு 29வது பாசுரம் கூற்றும் விதி என்று கூடுங்களோ
தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசந்தமிழ் தன்னை தன்பத்தி என்னும் வீட்டின் கண் வைத்த ராமானுஜன் புகழ் மெய்யுணர்ந்தோர் ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டு இன்பமெய்திடவே. இந்த பாசுரத்தையும் கிட்டத்தட்ட நம்ம மணவாளமாவுடைய பதபதார்த்தம் வரைக்கும் நம்ம அனுபவிக்கும்னு நினைக்கிறேன். இருப்பினும் அடியன் முதலிருந்தே சொல்றேன், என்ன கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேலேயே நமக்கு இடைவெளி வந்துட்டு இந்த காலக்ஷேபத்துல. வேற காலக்ஷேபங்கள் அனுபவித்தோம், இருந்தினும் இடைவெளி வந்தபடியாலே இந்த பார்க்கக்கூடிய சங்கதி என்ன, இந்த நிலை என்ன அப்படின்னு பார்த்துக்கோம். அது மட்டும் இல்ல, இந்த ராமானுஜன் நூற்றந்தாது என்பது 4000த்துல சேர்க்கப்படவில்லை. அது ஜாகிரதையா சொல்றேன். ஆனா இதுல கொஞ்சம் சம்பிரதாயத்துக்குள்ளே கொஞ்சம் மாற்று கருத்து உண்டு. அந்த விசாரத்துக்கு நம்ம போக வேண்டாம். ஆனால் 4000த்துக்குள்ள சேர்க்கப்படவில்லை. சேர்க்கப்படவில்லை என்றாலும் 4000த்துக்குண்டான கௌரவம் என்னமோ அந்த கௌரவத்தை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் முன்னோர்கள் கொடுத்துள்ளார்கள். அதனால்தான் அத்தியன காலம் முடிஞ்சு அனத்தியன காலத்துல 4000த்தை சேவிக்கிறது கிடையாதுன்னு. சரி, சேவிப்பது கிடையாது என்றால் அப்ப இந்த ராமானுஜன் நூற்றந்தாது 4000த்துக்குள்ள இல்லையோனோ? ஆமாம். அப்ப இதை சேவிக்கலாமோன்னா, ஏன்னா உபதேசரத்தின வாழை சேவிக்கிறோமே, திருவாயூர் நூற்றந்தாது சேவிக்கிறோமே, அதாவது அனத்தியன காலத்துல இது ரெண்டையும் சேவிக்கிறோமோனோ? அதுவும் 4000 திவ்ய பிரபந்தம் சேர்ந்தது கிடையாது. எப்படி 4000 திவ்ய பிரபந்தத்தில் உபதேசத்தினாலே திருவாயூர் நூற்றந்தாது சேர்ந்தது கிடையாதோ, அதே போல ராமானுஜன் நூற்றந்தாது சேர்ந்தது கிடையாது. ஆனால் அந்த 2 கிரந்தத்தை நம்ம சேவிக்கிறோம். ஆனா இந்த கிரந்தத்தை நம்ம சேவிப்பது இல்லை. அப்ப 4000 திவ்ய பிரபந்தத்துக்குள்ளே இது சேர்ந்தது கிடையாதுன்னா சேவிக்கலாமே என்றால் அதற்குண்டான கௌரவத்தை கொடுத்துள்ளார்கள். அப்ப 4000த்துக்கு உண்டான கௌரவம் என்ன? அனத்தியன காலத்துல சேவிக்கப்படாது. அதே கௌரவம் இருக்கு கொடுக்கப்பட்டபடியாலே 4000த்துக்குள்ளே இந்த ராமானுஜ நூற்றந்தாது என்கிற திவ்ய பிரபந்தம் சேர்க்காமல் போனாலும் அதற்குண்டான கௌரவம் இருக்கிறபடியாலே இதை சேவிப்பது கிடையாது. அப்பனா எத்தனை தூரம் இதுக்கு பிரதானம் என்ன? அது சரமபவ நிட்டைக்குண்டான ஒரு நிலை, ஆச்சரியமான நிலை. முன்னாடி நிறைய பார்த்திருக்கோம். 1-2 இல்ல. எம்பெருமானோட வைபவம் என்ன, இந்த பிரபந்தத்தின் வைபவம் என்ன, இந்த பிரபந்தத்தை நம்ம சொன்னா நமக்குண்டான நன்மை என்ன, எல்லாமே பார்த்திருக்கோம். இருக்கட்டும், இந்த பிரபந்தம் எல்லா சந்நிதியிலும் ஓடப்படுகிறது. எல்லா 108 திவிதேசங்களிலே இது பூர்ணமாக ஓதப்படுகிறது தெரிவித்தோம். அதற்கு மேல இதுல ஒரு பாசனம், என்ன பாசனம்னா, இப்ப இந்த பாசனம் 29வது பாசனத்துல என்ன தெரிவிக்கிறார்? இதற்கு முன்னாடி 28வது பாசத்துடைய நிலை என்ன, அதை தெரிஞ்சுட்டு வந்தாதான் இதை நம்ம பார்க்க முடியும். 28ஆம் பாசனத்துடைய நிலை என்ன நல்லா பார்த்துக்கோ. நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன் நங்கள் பஞ்சி திருவடி பின்னதன் காதலன் அப்படின்னு தெரிவிக்கிறாரியா. என்ன, நாம் பெற்ற வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு? நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன். ஏன்னா இந்த நெஞ்சு என்ன பண்ணித்தன்னா, திருவரங்கத்தவதனுடைய நெஞ்சு, அந்த நெஞ்சு என்ன பண்ணித்தன்னா, ஓ இந்த ராமானுஜர் எப்பேற்பட்டவர், நாம் எப்படிப்பட்ட தாழ்ந்தவன் நான், என்னுடைய திருவாக்காலே என்னுடைய வாயாலே அவருடைய திருநாமத்தை சொல்வதற்குண்டான யோக்கியதை உண்டா? நாம சொல்ல முடியுமா? நம்மால் பண்ண முடியுமா? வெள்ளை சுடருணவன் பெருமையன்மைக்கு இழுக்கு, முன்னாடி பாசனம் பார்த்துக்கணும். பெருமேன்மைக்கு இழுக்கு நான் பேசினேன்னா உன்னுடைய அதனுடைய திருமேனிக்கோ உன்னுடைய பிரபாவத்துக்கோ உன்னுடைய வைபவத்துக்கோ அது இழுக்கா போய்விடுமோ அப்படின்னு நினைக்கிறா இல்லையா? ஏன்னா நான் யார்? எங்கெங்கோ தெரிஞ்சின்றேன். திருவேங்கத்தவனுடைய நைச்சான சந்தானத்தை பாவிக்கிறார். எங்கெங்கோ எப்படி எப்படியே தெரிஞ்சுட்டு இருந்தேன். அப்படி தெரிஞ்சுட்டு கச்சே அப்படிப்பட்டவன் நான் இதை சேவிக்கலாமா சொல்றேன். ஏன்னா அவர் சுடர்விட்டு கொண்டு இருக்கிறார். வெள்ளை சுடர்விடும் உன் பெருமேன்மை, அப்படி சுடரொளியாக இருக்கக்கூடிய அந்த பெருமைக்கு நான் இருக்க முடியுமா அப்படின்னு படிச்சு பார்த்தார். இல்ல மனப்பூர்வகா வாகுத்தகான்றது. ஏன்னா மனசுக்கு அடுத்தது வாக்கு தானே. அந்த வாக்கு என்ன சொல்லித்தன்னா, இல்ல நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன் நங்கள் பஞ்சி திருவடி பின்னதன் காதலன். நாம் பெற்ற வாழ்வு எப்பேற்பட்ட வாழ்வு, எப்பேற்பட்டவனா? பின்னதன் காதலன். பின்னதன் காதலன் கண்ணன். அந்த கண்ணன் எப்படிப்பட்டவன்?
கம்சனை கொண்டு முடித்தான். நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன் நங்கள் பஞ்சி திருவடி பின்னதன் காதலன். அப்படிப்பட்ட குற்றமற்ற அந்த கண்ணன், அந்த கண்ணுடைய திருவடி தாமரை தவிர மற்றொன்றை அறியாதவர் சுவாமி ராமானுஜர். நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன் நங்கள் பஞ்சி திருவடி பின்னதன் காதலன் பாதம் நன்னா வஞ்சற்கரிய ராமன். அப்படிப்பட்ட ராமானுஜர் என்ன பண்ணார்? அந்த கண்ணனுடைய திருவடியை தவிர மற்றொன்று அறியாதவரா இருக்க இல்லையா? அப்படிப்பட்ட ராமானுஜர் திருவடிகள் தான் என்னன்னா, அது மட்டும் இல்ல, அந்த திருவடிகள் தான் விடாதவர் மட்டுமல்ல, அந்த திருவடிகளை யாரெல்லாம் பற்றாமல் இருக்கிறார்களோ, ரொம்ப முக்கியம், அந்த திருவடிகளை யாரெல்லாம் பற்றாமல் இருக்கிறார்களோ அவர்கள் வஞ்சகர்கள். கண்ணன் கடலினை நன்னம் மனமுடையேன் என்னும் திருநாமம் சின்னம் நாரணமே ஆழ்வார் தெரிவித்த போல அந்த ஆழ்வாருடைய திருவாக்கின்படியே சுவாமி எம்பெருமானா இருக்கார். அந்த திருவடியை பற்றாதவர், கண்ணன் திருவடியை பற்றார் வஞ்சகர்கள். வஞ்சகர்கள் மட்டுமல்ல, ஆத்மாபகாரம் பண்ணினவர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட தன் ஆத்மாவை தனக்கென்னே திருடிக் கொண்ட போனவர்களையா அவர்களால் என்ன பண்ணுவோம்? இந்த ராமானுஜரை பெற முடியாது. கண்ணனுக்கு ஆமது காமம் அறம் பொருள் வீடுதற்கென்றுரைத்தான் வாமனன் சிலந்திரிக. அந்த கண்ணனுக்கே என்று பார்க்கக்கூடிய அந்த தன்மையை விட்டு அதை விட்டு அவர் எங்கெங்கோ தன்னுடைய நிலை போல போனார்னா அவர்களால் ராமானுஜரை பெற முடியாது. அப்பனா அவர்களுக்கு ராமானுஜர் அரியவர், கிட்டக்க நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட அப்பனா என்ன பண்றது? அவர் புகழ் கல்யாண குணங்களத்திலேயே அப்படிப்பட்ட ராமானுஜர் இருக்கிறார் இல்லையா? அந்த ராமானுஜரை தவிர, அவருடைய கல்யாண குணங்களை தவிர என் கொஞ்சி பறவையில்லாது, என் வாக்கு மற்ற எதுவும் பாடாது. திருவரங்கத்தினே, என் வாக்கு மற்ற எதுவும் பாடாது. என்ன வாழ்வு இன்று கூடியதே, என்ன வாழ்வு இன்று கூடியதே. நான் பெற்ற பேர் எப்பேற்பட்ட பேரு. ஏன்னா எப்பேற்பட்ட பேர்னா என்ன அர்த்தம்? கண்ணனை பற்றி பாட வேண்டிய அவசியம் இல்லாமல் சரமபர்வ நிஷ்டையோடு இருக்கக்கூடிய ராமானுஜரை பற்றி பாடும்படி என் வாக்கினை ஆக்கி கொடுத்தார் அல்லவா அந்த ராமானுஜர். அப்படியா? அப்பனா எனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை? இந்த வாழ்க்கைக்கு மேலே நான் என்ன பிரார்த்திக்கப்படி என்ன பிரார்த்திக்க போகிறேன்? பெறா பெயரை பெற்றேன் அப்படின்னு தெரிகிறாரையா? அப்படிப்பட்ட அனுகிரகம் சுவாமி எம்பெருமானா இருக்க பண்ணார் இல்லையா? அதையே நேரே ராமானுஜ திருவிழி. அது மட்டும் இல்ல, அவர் என்ன பண்ணார்? அந்த சுவாமி ராமானுஜர் என்னை நேரே அவருடைய திருவடியை காட்டி கொடுக்காமல் அவருடைய குரத்தாழ்வாருடைய ஆட்படுத்தி, குரத்தாழ்வார் மூலமாக ராமானுஜருக்கு என்னை ஆட்படுத்தின அந்த சீமை இருக்கே, அந்த சீமை எப்படிப்பட்ட சீமை? இந்த சீமை என்பது பின்னைதன் காதனுடைய சீர்மை அன்று. நெஞ்சில் கரகண்ட கஞ்சனை காய்ந்த நிபரன் நங்கள் பஞ்சி திருவடி பின்னைதன் காதன்னா கண்ணனுடைய சீர்மை அன்று. சரி சுவாமி, கண்ணன் நப்பின்னை பிராட்டி கடிமணம் புரிந்தான், அந்த சீர்மையா அன்று. சரி, கம்சனை கொண்டானோ? கஞ்சனை காய்ந்த நிபரன், காய்ந்தபடியாலே நிபரன் குற்றமற்றவன். அப்ப கஞ்சனை கொண்டனுடைய அந்த சீர்மையா? அந்த சீர்மையும் அல்ல. அப்ப என்ன அர்த்தம்? அந்த நிமலன், அந்த காதலன், அந்த ரட்சகன், அந்த போக்கியம், இந்த ரெண்டுமே உபாயம் என்ன உபேயம் என்ன, இதெல்லாம் எப்படிப்பட்டது? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் இல்லாமல் உபாய உபேயமா இருக்கக்கூடிய பகவான், அவனை உபாய உபேயம் பற்றாத வஞ்சகர்களுக்கு அரியவனாக இருக்கக்கூடிய அந்த ராமானுஜர் பெருமை எனக்கு கிடைச்சது. அது மட்டுமல்ல, குரத்தாழ்வாவுடைய திருவடியை காட்டி கொடுத்து அவருடைய அடியார்களுக்கு நான் தொண்டு செய்யும்படியான ஒரு பேற்றை கொடுத்தானே, என்ன வாழ்வு இன்று கூடியது. இப்படிப்பட்ட வாழ்வு எனக்கு கிடைத்தது. இந்த வாழ்வு கிடைப்பதற்கு யார் காரணம்? அந்த ராமானுஜருடைய திருவடியே காரணம். நான் குரத்தாழ்வு அடியார்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு தன்மை எனக்கு என்ன பாக்கியம் கிடைத்தது? இந்த பாக்கியம் நான் பண்ண புண்ணியமா, அல்லது கண்ணன் பண்ணிய புண்ணியமா, இல்ல கண்ணன் கம்சனை கொண்டபடியால அந்த நிலையால எனக்கு கிடைச்சதானா? எதுவுமே கிடையாது. ராமானுடைய திருவடி பலத்தாலே கிடைத்ததுன்னு 28ஆம் பாட்டாலே தெரிவித்தார். நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன் நங்கள் பஞ்சி திருவடி பின்னதன் காதலன் பாதம் நன்னா வஞ்சக்கரிய ராமானுஜன் புகழன்றி என் வாழ் கொஞ்சி பறவை இல்லாது என்ன வாழ்வு என்று கூடியதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் 29வது பாட்டு. இந்த 29வது பாட்டு ஆச்சரியமான பாட்டு. கூட்டும் விதி என்று கூடுங்களோ
தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமை தன்னை தன் பத்தி என்னும் வீட்டின் கண் வைத்த ராமானுஜன் புகழ்மை இழந்தோர் ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டு இன்பமை தீரவே தெரிகிறார். இப்ப ராமானுஜனோடு என்னுடைய பக்தியானது நிற்காமல் என்ன தெரிவிக்கிறது? திருவரங்கத்தமிழார் இந்த பாட்டுல குரத்தாழ்வார் திருவடியை காட்டி கொடுத்தார் தெரிவித்தார். நெஞ்சில் கரகொண்ட கஞ்சனை 28ஆம் பாசுரத்துல இந்த பாசுரத்தை என்ன தெரிவிக்கிறார்னா, ராமானுஜருடைய பக்தி இருக்கு இல்லையா, அந்த பக்தி அந்த ராமானுஜருடைய என்னுடைய பக்தியானது அவரோடு நிற்காமல், அந்த ராமானுஜருடைய திருவடியோடு நிற்காமல், ராமானுஜர் அடியார் அப்படின்னா அடியார் அளவுக்கு அடியார் 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 தம் அடியார் அடியார் தமக்கடியார் அடியார் அடியார் அடியோங்களை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ரொம்ப முக்கியம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அடியார் 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 கீழே 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 போயிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு காட்டி கொடுத்தார் சுவாமி எம்பெருமானார். அதாங்க அடியார் அடியார் அப்படின்னா 7 தடவை. அந்த 7 தடவை அடியோங்கள் யார் தெரிவித்தார்? நம்மாழ்வார் தெரிவித்தார். அடியார் 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 தம் அடியார் அடியார் தமக்கடியார் அடியார் அடியார் அடியோங்களை காட்டி கொடுத்தாரியா. அதே போல அந்த பாட்டையே திருவுள்ளத்தில் கொண்டு சுவாமி திருவரங்கத்தமிழால் இப்ப பகவானுடைய அடியாறுகளுக்கு ஆளாக்கினார் அங்க நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கடியார் அடியார் அடியார் அடியோங்களை அங்கு தெரிவிக்கிறார். ஆனா இங்க திருவரங்கத்தமிழால் தெரிவிப்பது ராமானுஜர் அடியார்களோடு கடைசி அடியனாக நாமும் சேர்ந்து விட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். என்ன தெரியாது? அப்ப ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டு இன்பமெய்திடவே கூட்டும் விதி என்று கூடுங்கள் இது சேர்த்துக்கணும். கூட்டும் விதி என்று கூட்டுங்கள் பிரார்த்திக்கிறார். இப்ப இந்த அடியார்க்கு அடியான்னு இதெல்லாம் பாருங்க, அடியார்க்கு அடியான் ஞாபகம் சொல்லணும். அடியார்க்கு அடியான் இதுக்கு முன்பாட்டு 28ஆம் பாட்டு நெஞ்சில் கரகொண்ட கந்தனை. அதுல குரத்தாழ்வார் திருடைய பற்றும்படியான அவர் தன்மையை ஏற்படுத்தி கொடுத்தார் சுவாமி ராமானுஜன். இப்ப அடியார்க்கு அடியார் அடியார்க்கு அடியார் என்கிற தன்மை ஏற்படுத்தி கொடுத்தார் சொன்னாரோ இந்த பாட்டுல. இந்த அடியார்க்கு அடியான் அந்த அந்த சப்தம் வந்த உடனே இவருக்கு என்ன ஞாபகம் வந்து விட்டுன்னா, இந்த பாட்டை பாடினது யாரு? சுவாமி நம்மாழ்வார் தானே. அந்த நம்மாழ்வார் ஞாபகத்துக்கு வர அவர் தான் நம்ம குலத்துக்கு தலைவர். ஆத்யஸ்தல குலபதி குலாபிராமன் சொல்றோமோ. அப்ப சம்பிரதாயத்துக்கு முதல் யாருன்னா சுவாமி நம்மாழ்வார் தான். அந்த நம்மாழ்வாருடைய நினைவு ஞாபகத்துக்கு வர அப்ப அந்த பகவானாலே அடியார் அடியாருன்னு பார்க்கிறோம். அந்த பகவான் அவனுக்கு அடியார் அவனுக்கு அடியார் அவனுக்கு அடியார் அவனுக்கு அடியார்னு யார் தெரிவித்தார்? நம்மாழ்வார் தெரிவித்தாரோ. இப்ப நம்மாழ்வார் அடியார் அடியார்னு சொல்லலாம். ஸ்ரீமன் நாராயணன் அடியார் அடியார்னு சொல்ல முடியுமா? அவர் யாருக்கு சுவாமி அடியார்? நதஸ்யவஸ்ய அப்யதிகஸ்ய திஷதே ஒத்தார் மிக்கார இளையாய மாமாய ஜப்தாய் எப்பொருட்கும் உயிராய் கண் ஒப்பார் இல்ல அவனுக்கு சமமானவன் கிடையாது மேம்பட்டவனும் கிடையாது இருக்கச்சே அவர் யாரு அடியார்னு சொல்லுவார்? அவருக்கு இவனுக்கு நான் அடியார்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் சொல்ல முடியாது. சரி, அப்ப பிராட்டி சொல்வாளா? பிராட்டியாவது அடியார்னு சொல்வாளா? சொல்ல முடியாது. பிராட்டி பெருமாள் ஏகோனு சேஷித்துவன்னு பேரு. பிராட்டி பகவானுக்கு மட்டும்தான் மற்ற யாருக்கும் கிடையாது. அதை பிராட்டி சொல்ல முடியாது. அடிய சொல்றது அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் அடியார் அடி குறைஞ்சபட்சம் 3 அடியாராவது வரணும். அப்படி இருக்கிறது பிராட்டி சொல்ல முடியாது. விக்ஷக்ஷனை சொல்வாரா சுவாமி? நம்ம அளவுக்கெல்லாம் அவரை பெரிய உபதேசம் எல்லாம் பெருசா கிடையாது. விக்ஷக்ஷனுக்கு உபதேசம் பண்ணியிருக்காருன்னா ஆழ்வார் அளவுக்கு உபதேசம் வந்து அந்த உமுக்கெல்லாம் போறது கிடையாது. அவரும் கிடையாது. சரி சுவாமி, அதுக்கப்புறம் வேற யாருக்கா? அதுக்கப்புறம் வேற நம்மாழ்வார் தான் இந்த அடியார்னு சொல்லக்கூடிய நிலையிலே முதல் அதிகாரி. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நம்மாழ்வார் தான் முதல் அதிகாரி. அவர் தானே ததீய பாரதந்திரத்திலே தோற்றுவித்தார். ததீயர்கள் என்னால் அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அந்த அவருடைய பாரதந்திரம் அவர் இட்ட வழக்கா இருக்கியா. அப்ப ததீய சேஷத்துவம் ததீய பாரதந்திரம் இது நம்மாழ்வாரின் நிலை இருக்கு இல்லையா? என்று விட்டு பிரியாத சொத்து. அது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே விட்டு பிரியாத சொத்து. அந்த ஆழ்வாரை சேர்ந்தே இருக்கணும். ஓ, அப்படிப்பட்ட ஆழ்வாரை அடியார் அடியார் அடியார்னு சொல்லியிருக்கார். அப்படி இருக்கச்சே அப்படிப்பட்ட ஆழ்வாரை இந்த பாட்டிலே சேர்ப்போம். இந்த பாருங்க, கூட்டும் விதி என்று கூடுங்களோ தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமை தன்னை. இதுல ஆழ்வாரை சேர்க்க என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி என்ன பாருங்க, இதுக்கு முன்னாடி
ஆழ்வார் சேர்த்திருக்காரு, ஆழ்வாருக்கு நிறைய பாட்டு பாடியிருக்காரு. இப்ப இதுல ஆழ்வார் சேர்க்க வேண்டிய காரணம் அவசியமே கிடையாது. ஏன்னா ராமானுஜருடைய அடியாருக்கு 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 என்ன ஆட்படுத்தினாய் என்பதுதான் இந்த பாட்டுடைய முக்கியமான கருத்து. அப்ப ராமானுஜர் அடியாருக்கு ஆட்படுத்தினான்னா அப்ப நம்மாழ்வாருடைய பிரஸ்தாபம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா நம்மாழ்வார் எப்படி அடியாருக்கு அடியார் தம்மடியார் அடியார் சொன்னாரோ, அதனால அந்த நம்மாழ்வார் பாணியிலே அவரை ஞாபகத்தை வைத்துக் கொண்டு அவருக்கும் இந்த ஆழ்வார்க்கும் தனக்கு என்னன்னா நம்மாழ்வார்க்கும் திருவரங்கத்தமுதனாருக்கும் சம்பந்தம் அப்படின்னு திருவரங்கத்தமனார் சொல்லல. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மாழ்வார் பாட்டு எடுத்துக்கணும். தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் அப்படின்னு இருக்கணும். அப்படி இருக்கச்சே தென்குருகை பிரானுடைய திருவடியை தொழுதவர் சுவாமி திருவரங்கத்தமனார். அது சொல்ல வரல, அவர் சொல்ல வரல. அப்ப ஆழ்வாரோடு தனக்கு சம்பந்தம் இருக்குன்னு தெரிவிக்கல. ஆழ்வாரோடு சுவாமி ராமானுஜருக்கு சம்பந்தம். அந்த சரி சுவாமி ஆழ்வாரோடு மாறன் அடிபணின் வேந்தவன். அப்ப ஆழ்வாரோடு சம்பந்தம் இருக்கு சுவாமி ராமானுஜருக்கு. சரி, அப்ப அந்த ராமானுஜருக்கும் தனக்கும் சம்பந்தமா அதையும் சொல்லல. பாருங்க, திருவரங்கத்து நம்மாழ்வார்க்கும் தனக்கும் சம்பந்தம் சொல்ல வரல. அப்ப நம்மாழ்வார்க்கும் தனக்கு சம்பந்தம் இல்லை சுவாமி. அப்ப ராமானுஜருக்கு நம்மாழ்வாருக்கு சம்பந்தம் இல்லையா? பரிபூர்ணமான சம்பந்தம் இருக்கு. அடிபணிந்தவன் மாறன் அது யார்? அப்பன்னா ராமானுஜருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கான அதுவும் சொல்லல. ராமானுஜருடைய அடியார்களோடு சம்பந்தம் இதான் ரொம்ப முக்கியம். ராமானுஜரோட அடியார்களோட சம்பந்தம். அந்த அடியார்களோடு தான் தனக்கு சம்பந்தம். ஏன்னா ஒரு சங்கிலி இருக்கணும், தேரை எடுக்கிறது சங்கிலி போட்டுக்கா. அந்த ஒரு ஏதாவது தூக்குறணும், பலுவா இருக்கணும் வச்சுக்க, ஏதாவது தூக்குறணும் சங்கிலி போட்டு தூக்குவா. சங்கிலில எத்தனை பிணைப்பு இருக்கோ, அடியார் அடியார் தம்மடியார் தமக்கடியார் அடியார் அடியோங்களேன்னு எடுத்திருக்காருனோ. அப்ப எத்தனை பிணைப்பு வருது, எத்தனை பிணைப்பு இருக்கோ அத்தனை கத்த அந்த சங்கிலி வலிமையா இருக்கும். அந்த சங்கிலி வலிமையாக்குறதுனா அத்தனை கத்த பாரத்தை நன்னா தூக்குவதற்குண்டான ஒரு தன்மை வந்துட்டு இருக்கணும். பாரம் என்ன சுவாமி? சம்சாரம் தான் பாரம். சம்சாரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம். இந்த சம்சாரமே பாரமா இருக்கு இல்லையா? அதனால இந்த சம்சாரம் பாரத்தை தூக்கணுமனோ. தூக்குவதற்கு என்ன பண்ண சுவாமி? வலிமையான சங்கிலியா இருக்கணும். வலிமையான இல்ல இருக்கணும். அந்த சங்கிலி இருக்கணுமனோ. அப்படிப்பட்ட சங்கிலி ஒன்னா இருக்கப்படாது, நிறைய இருக்கணும். அதனால என்ன பண்ணார்? அடியார் அடியார் தம்மடியார் தமக்கடியார் அப்படின்னு தெரிவிக்கலையா? அதனால சங்கிலி வேணும்னா அந்த சங்கிலிய வலிமை காட்டணும் இல்லையா? அதனால ஒரு சுத்தி போட்டு அப்படியே வரக்கூடாது. ஆகா, அடியார்களோடு சேர்ந்து அப்ப ராமானுஜரோடு சேர்ந்து இல்ல, ராமானுஜருடைய அடியார்கள் அவர்களோடு சேர்ந்து பாருங்கோ என்ன வலிமை கூட்டா பாருங்கோ. முதல்ல அடியார்களோடு சேர்ந்து, அதன் பிறகு ராமானுஜரோடு சேர்ந்து, அதன் பிறகு நம்மாழ்வாரோடு சேர்ந்து, அதன் பிறகு பகவானோடு சேர்ந்து. இப்ப நாலு வந்துட்டா யாராவது ஒருத்தர் கைவிட்டானோ ஒருத்தர் பிடிச்சிட்டு வரணும். சில பேர் சொல்ற, சுவாமி நீங்க கடன் வாங்கணும்னா ஒரு 4 பேருக்கு கேட்டு வச்சுங்கோ, இவ முடியாது அவ முடியாது அவ முடியாது சொன்னா கூட யாராவது ஒருத்தர் கொடுத்துட்டு வரணும். அதே போல என்ன பண்ணாரு? முதல்ல அடியார்கள், அடுத்து அடியார்கள் மூலமா ராமானுஜர், ராமானுஜர் மூலமா நம்மாழ்வார், நம்மாழ்வார் மூலமா பகவான். இது இருக்க முடியா? யாராவது கை விட்டு வரணும். இந்த நம்பிக்கை திருவரங்கத்தவனா இருக்கு. அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கக்கூடிய பாசனம் தான் 29ஆம் பாசனம், ஆச்சரியமான பாசனம். கூட்டும் விதி என்று கூடுங்களோ. சரி, இதுல இன்பமெய்திடவேன்னு இருக்கு. இது கடைசியில பாருங்க, ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டு இன்பமெய்திடவேன். எது இன்பம்? எது இன்பம்? பிரேமம் தான் இன்பம். பகவான் வைக்கக்கூடிய காதல் இருக்கே, அவா இருக்கு, வேட்டை இருக்கே, அந்த பிரேமம் தான் இன்பம். அப்ப நன்றாக கண்டுகளிக்கக்கூடிய இந்த இன்பத்தை எய்தணும். இந்த இன்பத்தை எய்தணும். அப்ப எப்படி, யாரோடு எழுதணும்? எழுதணும்னா அது பெறணும். இந்த இன்பத்தை எப்படி யாரோடு எழுதணும்னா தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை. தென்குருகை பிரான், இதுல தென்குருகை பிரான் யாரு? சுவாமி நம்மாழ்வார். அப்படி இருக்காச்சே தென்குருகை பிரான் பாட்டு. அப்ப தென்குருகை பிரான் பாட்டு எது? அதான் திருவாய்மொழி. அப்ப தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை. அந்த வேதம்
அப்படிப்பட்ட வேதம், அந்த வேதத்தை பசுமையான இனிமையான தமிழாக்கி கொடுத்து உள்ளார் சுவாமி நம்மாழ்வார். தென்குருகை பிரான் பாட்டென்னெம்பேத பசுந்தமிழ் தன்னை அந்த தமிழாக்கு அதுவும் பசுமையான பசங்க பார்க்கறச்சியே நமக்கு இனிமையா இருக்கு, பார்க்கறச்சியே அதை அனுபவிக்கணும்னு தோணுது, பார்க்கறச்சியே அது ஆனந்தமா இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட பசுமை, அப்படி பசுமை தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை தன் பக்தி என்னும் ஈட்டின் கண் வைத்த ராமானுஜ பக்தி அப்படின்னா அது பெரிய இல்லமா, தன் பக்தி என்னும் வீடு. அப்ப ராமானுடைய பக்தி என்பது பெரிய வீடு. அப்ப ராமானுஜ வீடு எது சுவாமி? பக்தி தான் வீடு. ராமானுஜ பக்தி தான் வீடு. அந்த வீட்டுல அந்த யாரும் இருக்கணுமோனோ, ஆண் இருக்கணுமோனோ, அந்த வீட்டுல குடுத்தனை வைக்கணுமோனோ, அந்த குடுத்தனை யார சுவாமி வைக்கிறது? அதைத்தான் திருவாய்மொழியை கொண்டு வந்து வைத்தார். ராமானுடைய பக்தி தான் வீடு. அந்த வீட்டுக்குள்ள குடுத்தனை வைக்கிறது யார? குடி வைக்கணும், திருவாய்மொழியை கொண்டு வந்து வைத்தார். அப்ப குடி வைத்தது யாரு? சுவாமி ராமானுஜன். வீட்டின் கண் வைத்த ராமானுஜன். அப்படிப்பட்ட ராமானுஜன், அந்த ராமானுஜன் கல்யாண குணங்களை எல்லாம் மெய்யாக உனது வீட்டின் கண் வைத்த தன்பத்தி என்னும் வீட்டின் கண் வைத்த ராமானுஜன் புகழ்மெய்யுணர்ந்தோர். அப்படிப்பட்ட ராமானுஜரை புகழ்மெய்யுணர்ந்தோர்கள் யாரு? புகழ்மெய்யுந்தோர்னா அவருடைய கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் நன்னா உண்மையாக உணர்ந்தவர்கள். புகழ் உணர்ந்தோர் இல்ல, மெய் உணர்ந்தோர். புகழ் மெய் உணர்ந்தோர் யாரு? திருக்குறளை பிரான் பிரான் என்ன, கூறத்தாழ்வார் என்ன, முதலையாண்டான் என்ன, எம்பார் போன்றவர்கள் இவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எத்தனை பேர் உண்டு, அத்தனை பேர் செய்யலாம். அப்படிப்பட்ட அவெல்லாம் யாரு? ராமானுஜன் மெய் புகழ் உணர்ந்தோர் இருக்கிறார். அப்படிப்பட்ட முகந்தோர் அந்த கூட்டங்களை பார்த்து என் கண்ணானது இன்ப மெய்திடவே. அப்படி புகழ் மெய்யினந்தோர் ஈட்டங்கள் தன்னை ஈட்டம் கண்டிடக் கூடுவேன் அது காணும் கண்பயனாவதுன்னு தெரிவிக்கிறார் குலசேகர ஆழ்வார். அல்ல அப்ப ஈட்டம் என்னது? அப்படிப்பட்ட கூட்டங்களை என் கண்ணாது பார்க்கணும். பார்த்தாலே என்ன சுவாமி? கோஷ்டியை பார்த்தாலே ஒரு ஆனந்தம். கோஷ்டியை திருவரங்கமாகட்டும், திருவேல்லிக்கரியாகட்டும், காஞ்சிபுரம் ஆகட்டும், மேலக்கோட்டை ஆகட்டும், எங்கெங்க கோஷ்டி இருக்கோ முன்னாடி பெருமாளோட கோஷ்டி வரணும். அதை பெருமாள் கூட அப்புறம் சேவிக்கலாம். அந்த கோஷ்டி வரக்கூடிய நிலை என்ன, அவ சேவிக்கக்கூடிய பாங்கன்னா அதை பார்த்தாலே ஒரு ஆனந்தம் இல்லையா? அதுவும் சுவாமி திருவரங்கத்தமிழார் புறத்தாழ்வார் காலம், எம்பார் காலம், முதலையாண்டான் காலம், திருக்குறள் பிள்ளான் பிள்ளான் காலத்துல நேரடியா சேவிக்கிறாரோ, சேவிக்கச்சே அவளை சேவிக்கச்சே எத்தனை ஆனந்தம் இருக்கும். அதான் ஈட்டம். ஈட்டம் கண்டிட ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டு இன்பம் எய்துவே. அப்ப இன்பம் எய்துவதற்காக என்ன பண்ணணும்? கூட்டும் விதி என்று கூடுங்களோ அப்படின்னா இப்படிப்பட்ட சௌபாகியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ராமானுஜர் கிருபை என்று கூடுவோம். ராமானுஜரை கூட்டும் விதி என்று கூடுங்கோ கடைசியில வச்சுக்கணும். அப்ப பாட்டு எப்படி இருக்குன்னா, தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை கண்பத்தி என்னும் ஈட்டன் கண் வைத்த ராமானுஜன் புகழ் மெய்யினந்தோர் ஈட்டங்கள் தன்னை என் ஆட்டங்கள் கண்டு இன்ப மெய்திட கூட்டும் விதி என்று கூடுங்களோ. இப்படி அன்வயப்படுத்தினா ஓரளவுக்கு நல்லா நமக்கு அர்த்தம் கொடுக்கணும். அப்ப கூடுங்களோ என்றைக்கு பொய் கூடுமோ அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆக தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ். அதுக்கப்புறம் என்ன? ராமானுஜ தன்பத்தி என்னும் வீட்டின் கண் வைத்தார். இதை அன்வயம் பண்ற பாருங்க. இது எப்படி வாசிக்கணும்னா, தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை ராமானுஜர் தன்பத்தி என்னும் வீட்டின் கண் வைத்தார். அந்த வைத்த ராமானுஜன் புகழ், அந்த புகழை மெய்யாக உணர்ந்தோர், மெய்யாக உணர்ந்தவர்கள் ஈட்டங்கள் தன்னை, ஈட்டங்கள் அமுதனார், அந்த அமுதனார என்னுடைய கண்களாகிய நாட்டங்கள் கண்டு இன்பம் எய்துவதற்காக கூட்டும் விதி என்று கூடுங்களோ. இது அன்வயம் பண்ணுவார். அக்கூட்டும் விதி என்று கூடுங்களோ அப்படின்னு இந்த பாசுரத்தை அர்த்தத்தை பூர்வர்கள் காட்டுவார்கள். ஆக கூட்டும் விதி கூடுங்களோடு கேட்கிற அடியார். இதில் கொலோ இல்லைன்னா கூட்டுங்களோன்னா இது ஒரு இது சந்தேகம். அப்படின்னா ஆழ்வார் திருநேர் சுவாமி ராமகிருஷ்ண ஐயங்கார் சுவாமி இதுக்கு ஆச்சரியமான அமுத விருதுன்னு ஒரு வியாக்கியம். நம்ம பிரலோகஞ்சேர் வியாக்கியானம் பார்க்கிறோம், மணவாளனுடைய பதபதார்த்தங்கள் அவதாரிக பார்க்கிறோம். இதை நம்ம பார்க்கறது அவதாரி மணவாளனுடைய பதபதார்த்தம் அவதாரிகையும் திரிலோகஞ்சியுடைய வியாக்கியானம் பார்க்கணும். ஆனா அது நடுவுலேயே ராமகிருஷ்ண ஐயங்கார் சுவாமி ஆழ்வார் திருநேர் சுவாமி
அவர் அமுத விருந்துன்னு ஒரு தனி புஸ்தகம் போட்டார், ராமாயணம் இருந்தாங்க. அதுல அவர் என்னென்ன அர்த்தம் காட்டுறாரு அத ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறாருன்னா, இவரு பதறரா துடிக்கிறார். கூட்டும் விதி என்று கூடுங்களோடு துடிக்கிறார் இல்லையா திருவரங்கத்தனார். ஏன் துடிக்கிறார்? அவெல்லாம் சேவிக்கணும். முதலியாண்டான், எம்பார், குரத்தாழ்வான், அதே போல இருக்கக்கூடிய திருக்குறுகை பிரான் பெற்றான், இவெல்லாம் சேவிக்கணும். இவெல்லாம் எப்ப சேவிக்கிறோம் துடிக்கிறார் இல்லையா. இப்ப இந்த வியாக்கியாத்தா யாரு? சுவாமி ராமேஸ்வரங்கர். அவர் விசாரிக்கிற என்னன்னா, இவர் என்ன அவெல்லாம் பார்க்கலையா? அவர் காலத்துல தானே இருக்காரு, எப்ப வேணா சேவிக்கலாமே. திருக்குறுகை பிரான் பிள்ளான் ஆகட்டும், குரத்தாழ்வான் ஆகட்டும், முதலியாண்டான் ஆகட்டும், எல்லாரும் எப்ப வேணா சேவிக்கலாமே. அவரை பார்த்துட்டு தானே இருக்கா. அப்ப ஏன் இவரை இது தெரியாத? நல்லா தெரியுமே. அவரை கூட்டத்தை பார்த்ததே கிடையாதா? நல்லா தெரியுமே. திருவரங்கத்தா இருக்கு, பார்த்து இருக்கிறார். அதன் பின்பு ஏன் துடிக்கிறார்? பெருமாளை சேவிச்சுன்னு இருக்கும், எதுக்கு துடிப்பு? வேண்டாமே. ஆனா இந்த பாசுரத்துக்கு உயிர் தான். கூட்டும் விதி என்று கூடுங்களோன்னு தெரிவிக்கிறாரு. அப்ப கண்டு இருக்கிறாரு, அவரை சேவிக்கிறாரு, எதற்காக துடிக்கிறார்? இதுதான் முக்கியமான கேள்வி. ஆனா இந்த கேள்விக்குண்டான சமாதானம் பின்னாடி பார்ப்போம். அப்படி இருக்கச்சு. அப்ப முதல்ல பாசுரத்துடைய அர்த்தத்தை பார்ப்போம். மணவாளமாவுடைய அவதாரிகை ஆச்சரியமான அவதாரிகை. ஆனா இந்த பாசுரத்தின் கருத்து என்ன? மெய்யுணர்ந்தோர் ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டு இன்பமெய்திடவே கூட்டும் விதி என்று கூடுங்களோ. இதான் இன்னைக்குமே பார்ப்புடைய பிரதான பிரதிதந்திரனவோ அதை நிறைவேற்றணும். இப்ப இவருடைய அவதாரிகை, மணவாளுடைய அவதாரிகை 29ஆம் பாட்டு. எம்பெருமானார் திவ்ய குணங்களை உள்ளபடி அறிந்திருக்கும் அவர்கள் திரளை என் கண்கள் கண்டு கழிக்கும்படி கூட்ட கடவத சுகுர்த்தம் என்று கூடுமோ என்கிறார். எக்ஸலண்டா எடுத்துட்டு மணவாளமா வந்து சரியான ஒரு வாக்கியம். அப்படி இந்த வார்த்தை சொன்னதே தப்பு. நம்ம பாஷையில சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். சுவாமி ஒரு பெரிய ஆசிரியர், நல்ல ஆசிரியர் என்னன்னா, அந்த மாணவனுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அதற்கு தகுந்தா போல அந்த ஆசிரியர் சொல்லணும். அத சிறந்த ஆசிரியர், நம்ம வைணவ ஆசிரியர்களிலே சிறந்த ஆசிரியர்னா விஷதவாக் சிகாமணியான மணவாள மாமணிகள். எப்படி போட்டா அந்த சப்தத்தை கோர்த்தா, இதனால்தான் ஆச்சரியப்பட்டு அந்த ஈடு வியாக்கியானம் பூர்த்தியா கேட்டு கேட்டு நம்பெருமாள் இவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணுன்றதுக்காகத்தான் ஸ்ரீ சைலேச தயாபாத்திரனுக்கு பரிசையே கொடுத்தார். இதுக்கு சொல்ல வந்தா அவர் என்ன தெரிவிக்கிறார் பாருங்க. எம்பெருமானார் திவ்ய குணங்களை உள்ளபடி அறிந்திருக்கும் அவர்களுடைய திறனை. அப்ப இதுல எது? எம்பெருமானுடைய திவ்ய குணங்கள் உள்ளபடி. உள்ளபடினா மேலெழுந்தவாறு இல்ல, உள்ளபடி. அப்பனா உள்ளபடினா மேலெழுந்தவாறு என்னன்னா மேல சொல்றேன். உள்ளபடி அறிந்திருக்கும் அவர்களுக்கு திறனை, திறனா அந்த கூட்டம், அந்த கூட்டத்தை என் கண்கள் கண்டு கழிக்கும்படி கூட்ட கடவதான சுகுர்தம். சுகுர்தம் என்று கூடுமோ என்கிறார். சுகுர்தம் என்று கூடுமோ என்கிறார். சுகுர்தம்னா பிரியத்துக்காக சொல்றேன். அநேகமா இது நிறைய நம்ம சம்பிரதாயத்துல பூர்வ ஜன்ம புண்ணியம்னு இருக்கு இல்லையா, அதான் நம்ம ஒத்துக்கிறது கிடையாது. அப்ப இல்லையா சுவாமி, பூர்வ ஜன்ம கர்மா இல்லையானா இருக்கு, இல்லேன்னு சொல்ல. இன்னைக்கு புரியத்துக்காக சொல்றேன். அநேக ஆலோசனை பண்ணிட்டு இருக்க, நீங்க கேட்டு இருக்க. அப்ப நீங்க கேட்டு இருக்கேன்னா ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் அதனால கேட்கிறேன். நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் அதனால சொல்றேன்னா ரெண்டுமே இல்லை. அப்ப நாங்க புண்ணியம் பண்ணலையா சுவாமி எங்களை பார்த்து அந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறேன்னா நிச்சயமா இல்லை. அப்ப எப்படி நாங்க வந்துட்டு இருக்கோம்? நாங்க ஏதோ உங்களுக்கு ஏதோ சில நன்மை எங்கிட்ட இருக்கிறதுனாலதானே இந்த நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோம்னா, உன்னிடத்தில் நன்மை இல்லை, உனக்கு நன்மை ஏற்படட்டும்னு பகவான் உனக்கு அனுகிரகம் பண்ணினான். அதே போல என்னிடத்தில் நன்மை இல்லை, என்னிடத்தில் நன்மை ஏற்படட்டும்னு பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். அதான் ஈஸ்வரஸ்ய சௌகார்த்தம். புண்ணிய நோன்பு புரிந்து மேல வரப்போறது. புண்ணிய நோன்பு புரிந்து மிலேன் அடிபோட்டு செய்யும் நுண்ணரும் கேள்வி நுவன்றுமிலேன் என்னரங்கீர்த்தி ராமானுஜா இன்று நீ புகுந்து என் கண்ணுள்ளும் நெஞ்சுள்ளும் நின்றைய காரணம் கட்டுரையை தெரிவிக்கிறார் திருவரங்கத்தமிழார். மேல வரப்போகுது. அப்ப புண்ணியமும் ஒண்ணுமே இல்லை, அப்பனா சுகிருத்தம் ஒண்ணுமே இல்லை. அந்த சுகிருத்தம் என்பது நாங்க ஒண்ணுமே. ஆனா லோகத்துல என்ன புண்ணியம் பண்ணாலும் இது கிடைச்சிச்சு, என்ன புண்ணியம் பண்ணாலும் இது கிடைச்சது இல்லையா? அப்ப புண்ணியமே இல்லைன்னு சொல்றாங்க. புண்ணியம் உண்டு, நம் சம்பிரதாயத்தில் புண்ணியம் உண்டு. சுவாமி குழப்பறேன சுவாமி, புண்ணியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, புண்ணியம் உண்டுன்னு சொல்றேன். புண்ணியம் உண்டு. என்ன புண்ணியம் உண்டு? முந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் ராமோ
விக்கிரகவாம் தர்மஹா. அப்ப புண்ணியம் எது? ராமன் தான் புண்ணியம், கண்ணன் தான் புண்ணியம். அவர்கள் புண்ணியம் தவிர அதை தவிர நாம ஏதாவது சேர்த்து வச்சுப்போம் புண்ணியம்னா, அப்ப புண்ணியம் சேர்த்து வச்சதுன்னா அவன் இங்க இருக்க போறோம், இங்க இருக்க போறது இல்லையே. எதுக்கு சொல்லுங்க? அந்த புண்ணியம் நமக்கு சேரப்போ முடியாது. அப்ப என்னன்னா இத்தனையும் அப்பனா பண்ண வேண்டாமா சுவாமி? புண்ணியக்காரியெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். கோவில் கட்டுறது, குளம் எடுக்கிறது, எத்தனையோ பண்ண எல்லாம் புண்ணியக்காரன் சுவாமி பண்ணுங்க பண்ணுங்க சொல்றோம். பண்ண வேண்டாம்னா பண்ணணும், கைங்கறி அனுபவமா பண்ணுவேன் தவிர ஓ இது பண்ணியும் இதை பண்ணா ஏதோ ஒண்ணு கிடைக்க போறது அந்த எண்ணம் ஸ்ரீவைஷ்ணவா இருக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா பண்ண வேண்டியது சாஸ்திரம் சொல்லியிருக்கு பண்றேன். இது பண்ணும்படியான தன்மையிலே பகவானுடைய திருவுள்ள உதக்கிறது. ஆணுக்குள்ளிய சங்கல்பகா பிராதிக்குள்ளிய வர்ஜனம் சொன்னபடியாலே நான் பண்ணினதை விட இதம் குரு இதம் ஆகாஷின்னு சாஸ்திரம் விதித்தபடியால பண்ணினதை விட வேற ஒரு அப்ப அந்த பண்றது வரை கைக்கறி போகணும். அப்படிப்பட்ட பகவான் புண்ணியம். ஆஹா, இவருக்கு ஒரே புண்ணியம் எது? திருவரங்கத்தம் அறிந்த ஒரே புண்ணியம் ராமானுடைய கிருபைதான் புண்ணியம், மற்ற புண்ணியம் இல்ல. ராமானுடைய கிருபையே புண்ணியமே தவிர மற்றொரு புண்ணியம் அவர் அறியாதவர். அப்படிப்பட்ட புண்ணியம். ஆஹா, அவருடைய அருள் தான் புண்ணியம். ஆக இதில் ராமானுஜர் புகழ்மையுணர்ந்தோர், புகழ்மையுண்டோர் இருக்கு இல்லையா? அதாவது புகழை உள்ளபடி அறிந்தவர்கள் சொன்ன மோனும் உள்ளபடி சுவாமி மனவாளம் அப்படிதான் போட்டுக்கார். புகழை என்ன போட்டுக்கார்? தன்மை என்ன போட்டுக்க? அறிந்திருக்கும் திரளை என் கண்கள் உள்ளபடி அறிந்திருக்கும் அவர் திரளைனார். உள்ளபடி அறிந்திருக்க என்ன சுவாமின்னா உண்மை. அப்ப உண்மையை காட்டுல வேற ஏதோ இருக்கான்னா பொய்யெல்லாம் கிடையாது. உள்ளபடினா அதனுடைய யாதாத்மம் தெரிஞ்சுக்கணும், மேலிடந்தவாறு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், உள்ளுரை பொருளா ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோமானோ. இப்ப ராமானுஜர் உள்ளபடினா என்ன அர்த்தம்? இல்ல சுவாமி ஸ்ரீபாஷன் என்ன வாசிச்சார், ஸ்ரீபாஷன் ரொம்ப நாளா பண்ணார் அப்படின்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. இல்ல சுவாமி ஸ்ரீபாஷன் பிரயோஜனம் இல்லை. அப்ப வேதார்த்த சங்கரம் சுவாமி, வேதார்த்த சங்கம் சுவாமி திருவேங்கடமன் முன்னாடி ஒண்ணும் இல்ல கிட்டு கிட்டு கிட்டுன்னு வாசிச்சாரணும் வேத சங்கரம். அது தெரிஞ்சுட்டாரணும், அது நல்லா சொன்னாரணும், அதனாலும் பிரயோஜனம் இல்லை. சரி சுவாமி அரிசமய செடிதனி அடியறுத்தான் வாழியே சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகர தங்கர் மதன்னு அந்த 6 சமயங்களை நன்னா சாய்வுற அது அரும்படி செய்தானோ. அப்ப அது பெருமை இல்லையா? அதுவும் பெருமை இல்லை, அதுவும் உள்ளபடியாகவே கிடையாது. அப்ப இதெல்லாம் ராமானுஜத்துக்கு இதுக்கெல்லாம் பெருமைதான். ஆனா இதெல்லாம் உண்டு. ஆனா உள்ளபடி அறிகை அதுவானா இதெல்லாம் ஒரு படி ராமானுஜர் எழுது. ஆனா இதற்கு மேலே அவர் அறிந்தபடி என்ன, அவரை உள்ளபடி அறிவதுன்னா என்னது சுவாமி? என்னன்னா ஆச்சரியமா தெரிவிக்கிறார் பாருங்க சுவாமி. விஷதவாட்சிகாமணியான மனவாளமாம் என்ன தெரிவிக்கிறான்னா பொன்னரங்கமென்னில் மயலே பெருகும் ராமானுஜன். அவர் ஸ்ரீபாஷ்யம் பண்ணார், ஒண்ணுமே புரியப்படுது இல்லை. ஸ்ரீபாஷ்யம் பண்ணார் என்ன புரியப்படுது? அவருக்கு இருக்கக்கூடிய மேதா விலாசத்துல அது பண்ணினார், வேதா சங்கரம் பண்ணார். அப்படி உபனிஷத்துடைய சாராம்சத்தை பிடிக்கிறார். என்ன புரியப்படுது? அது ஒண்ணு இல்லை. அதற்கு மேற்கொண்டு நமக்கு என்னென்னோ பண்ணாரனோ, அது சமயங்களை அறுத்தாரனோ நமக்கும் தெரிய போறது. அப்ப என்ன சுவாமி நமக்கு புரியும்படியான ஒரு தன்மை இருக்குன்னா அவருக்கு திருவரங்க நாதன்னா நினைச்ச கைத்தி முடிச்சு. பொன்னரங்கமென்னில் மயனே பெருகுமை ராமானுஜன். அது மட்டும் இல்ல, அதே போல ஸ்ரீமத் பராங்குஷ பதாம்புத பிருங்கராஜம் ஸ்ரீமாதவாங்கிரி ஜலஜத்வய நித்யசேவா பிரேமா விலாசய பராங்குஷ பாதபத்தம் காமாசிதோஷ அரமாத்ம பதாஸ்திதானம் திருகிறாரியா. ஸ்ரீமத் பராங்குஷ பதாமிருத பிருங்கராஜம். அந்த பராங்குஷர் நம்மாருடைய திருவடியிலே தேன் ஓடுறதுன்னு பிரவகிக்கிறதுனோ அந்த தேனை கணிக்கும் பெரிய வண்டு. அந்த வண்டுகள் எத்தனையோ இருக்கு, ஒரு வண்டு இல்ல. அந்த தேனை நம்மாழ்வாருடைய திருவிடைத்தாமரையில் இருக்கக்கூடிய தேன், அந்த தேனை பருகக்கூடிய வண்டுகள் எத்தனையோ இருக்கு. அந்த வண்டு கூட்டத்துக்கெல்லாம் தலைவர் யாருன்னா சுவாமி ராமானுஜன். வண்டு கூட்டத்துக்கெல்லாம் தலைவர் சுவாமி ராமானுஜன். இதத்தான் புகழ்மை உணர்ந்தோன்னு தெரிவிக்கிறது. அப்ப உள்ளபடி அறிகைன்னு என்ன அர்த்தம்? பொன்னரங்க மண்ணில் வயலே பெருகம் ராமானுஜன் நினைச்சு அது தெரிஞ்சுட்டா உள்ளபடி அறிகை. அதே போல ஸ்ரீமத் பராங்குஷ பதாம்புத பிருங்கராஜம், அந்த தேன், அந்த நம்மாழ்வாருடைய திருவடி தாமரை தேனை பருகக்கூடிய பெரியோர்கள் இருக்காரையோ அந்த பெரியோர்களுக்கெல்லாம் தான் சுவாமியா இருக்காருன்னு புரிஞ்சுன்னு வச்சேன். அதுதான் புகழ்மை உணர்ந்தோர் உள்ளபடி அறிகை. அப்பனா என்ன வேதார்த்த சங்கரம் எழுதினா சுவாமி
உள்ளபடி அறிகை இல்லை. ஸ்ரீபாஷ்யம் ஈதினா சுவாமி உள்ளபடியே இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுட்டா என்னது புகழ் உணர்ந்தோன்னு அர்த்தம். புகழ் மெய் உணர்ந்தோன்னு அர்த்தம் கிடையாது. என்ன பண்ணுவோம்? புகழ் உணர்ந்தோன்னு சொன்னா வேதார்த்த சங்கிரகம், ஸ்ரீபாஷ்யம் மற்றும் உண்டான கிரந்தங்கள்லாம் பண்ணார். நம்ம வித கிரந்தங்கள் பண்ணாரனோ அதெல்லாம் என்ன சுவாமி அர்த்தம்? 9 கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். அதெல்லாம் நான் ராமானுஜன் புகழ் உணர்ந்தோர். புகழ் மெய் உணர்ந்தோர். புகழ் மெய் உணர்ந்தோர் கிடையாது. மெய் உணர்ந்தோர் என்னன்னா தேவ பெருமாள்னு சொன்னாரு துடிக்கிறார். தேவ பெருமாள்னு சொன்னாரு அப்படியே தனக்கு உரிய நிலையை மாடிக்கிறாருனோ அது தெரிஞ்சால்தான் புகழ் மெய் உணர்ந்தோர். அப்படிப்பட்ட புகழ் மெய் உணர்ந்தோர். அப்ப வைஷ்ணவர்களை பொறுத்த வரைக்கும் சுகிருதம் இருக்கான சுகிருதம் கிடையாது. சுகிருதம் பகவான் தான். சுகிருதம்னா புண்ணியம். என் ஊரை சொன்னா என் வேரை சொன்ன அடியார் இருவரும் ஜீவத்திரம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்ப சுகிருதம் பகவான் தானே. இதத்தான் தலையில வந்து விழும். என்ன சுவாமி 5ஆம் முதல் திருவாய்மொழி கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே என்றென்று பொய்யே கைம சொல்லி குறமையாகி மெய்யே பட்டுழிஞ்சை விதிவாய்க்கின்று காப்பார். விதிவாய்க்கின்று காப்பாரார். கண்ணனுடைய விதிதான் நம்முடைய கிருபை. விதினா எழுதியிருக்கான கிருபை. அந்த விதி இருக்கிறது, அந்த அருள். அந்த அருளைத்தான் கண்ணனுடைய அருளை நம்மாழ்வார் கொண்டார். ராமானுஜர் அனுகிரகம் தான் எனக்கு விதின்னு யார் தெரிவிக்கிறார்? திருவரங்கத்தை முதல் தெரிவிக்கிறார். 5ஆம் முதல் திருவாயில விதிவாய்க்கின்று காப்பாரார்னு நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். கண்ணனுடைய அடியில் என்னுடைய தலையில வந்து விழுந்து விட்டுனார். இப்ப திருவரங்கத்தினார் ராமானுஜர் அருள் வந்து விட்டு அப்ப ராமானுஜர் அடியாரோடு சேர்த்து வைக்க ஒரு சுகிருதம் யாருடையது? ராமானுஜருடைய. அவருடைய அடியாருடைய அவருடைய திருடிவாரத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் கலையா அவரோட சேர்த்து வைக்கக்கூடிய சுகிருதம் ராமானுஜன். இது ஆச்சரியம் என்னன்னா இந்த அடியார்கள் அனுகிரகத்தால் அது கிடைக்காதான். இதான் பாருங்க. ஏன்னா அடியார்கள் வேணும்னா நம்ம யாருக்கு போகணும்? அடியாருக்கு எடுத்து போகணும். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பந்தம் வேணும் சுவாமி. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பந்தம் வேணும். ஸ்ரீ வைஷ்ணவாட்ட தானே போகணும். அது கிடைக்காதான். ஸ்ரீ வைஷ்ணவாட்ட போனா அது கிடைக்காதான். ஏன் சுவாமி? ராமானுஜ அனுகிரகம் என்றும் கிருபை இருக்கிறதோ அப்பதான் அது கிடைக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்? பாகவத சம்பந்தம் அப்படின்ற போனோம். பாகவத சம்பந்தம் வேணும்னாலும் பகவத் ராமானுஜ சம்பந்தம் இருந்தாதான் பாகவத சம்பந்தம். அந்த ராமானுஜ சம்பந்தம் இதெல்லாம் சில பேர் வேற பண்ணிட்டு இருக்கா. எனக்கு இவா இருந்தா போல சுவாமி, அதான் ஒண்ணும் வேண்டாம் சுவாமின்ற ரொம்ப தவறான கருத்து. தவறானது. பகவத் ராமானுஜ சம்பந்தம் இருந்தா தான் பாகவத கந்தம். எதுக்கானா ராமானுஜர் திருவடி கிடைக்கலன்னா அபாகடியும் கிடைக்காது. அப்ப அவர் அடியார் கிடைக்கணும்னா ஒண்ணு அடியார் அடி கிடைக்க இந்த பாருங்க. இல்ல சுவாமி அந்த பாகவத சம்பந்தம் வேணும்னா அப்ப அவாட்ட போய் கேட்கலாமனு. அவா கிருபை இருக்கணும். அவாட்ட போய் கேட்கலாமன்னா அவாட்ட போய் கிட்ட கிடைக்கவே கிடைக்காது. அந்த ராமானுஜர் அல்லது ராமானுஜர் கிருபை வேணும்னா ராமானுஜர் கேட்கணும். ராமானுஜர் கேட்கணும். அதே போல பாகவத கிருபை வேணும்னா பாகவத கேட்கணும். இது கிடையாது. ஏன்னா ராமானுஜருடைய கிருபையை கொண்டு அவர் அடியை பிரார்த்தித்து இருக்கலாம். நல்லா பாருங்க. ராமானுஜருடைய கிருபையை கொண்டு அவர் அடியை பிரார்த்தித்து அப்படின்னா இருக்கிறதோ அவர் கிருபை கொண்டு அவருடைய திருவடி வாரத்தில் இருக்கக்கூடிய அடியார்களை பிரார்த்திக்கலாம். ஆனா இந்த இடத்துல என்னன்னா நாம வேறு பாகவதார பத்தனம்னாலும் ஸ்ரீ வைஷ்ணவா பாகவதான ஸ்ரீ வைஷ்ணவான் இருக்கும். அல்லது அந்த ராமானுஜரை பத்தனம்னாலே எல்லாமே ராமானுஜ திருவடி வாரம் தான். இந்த ரெண்டுமே நம்ம சம்பிரதாய பிரதானம். அப்ப அவருடைய அனுகிரகத்தால் தான் அடியாருடைய அடியையும் பிரார்த்திப்பது நம்ம சம்பிரதாயத்தின் பிரதான பிரதிதந்திரம். அதான் சீமை. அப்படிப்பட்ட சீமை. ஏன் இது ஏன் புரியத்துக்காக சொல்றேன். ஒருவர் அர்த்தம் சொன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். திருப்பானாழ்வார் முதல் பாசனம் அமரநாதிபிரான் அடியார்கண்ணை ஆட்படுத்த விபரம்னு சொன்னார். இப்ப அடியார்களிடத்துல கேட்காம ரங்கநாதன் தான் கேட்டிருக்கார். அடியார்கண்ணை ஆட்படுத்த விபரம்னு திருப்பானாழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப தெரிவிக்கற்ற என்ன சொல்லியிருக்கணும்? அடியார்கண்ணை ஆட்படுத்து யார்கிட்ட கேட்டுக்கணும்? அடியார்கள் இடத்த கேட்டுக்கணும். யாருக்கு எனக்கு யாரோட சம்பந்தம் வேணுமோ அவாட்ட தானே கேட்கணும். அவாட்ட கேட்காம ரங்கநாதன் கேட்டாரனோ. அப்ப பகவான் அடியார்களுக்கு ஆட்படுத்துன்னு திருப்பானாழ்வார் ஆழ்வார்கள் பகவான் கேட்டார்கள். இதெல்லாம் யாரு? ஆழ்வார் கேட்டா. ஆனா அவருடைய அவருடைய அனுகிரகம் தான் விதி. விதிவாய்க்கின்று காப்பாரான் விதி.
அந்த விதி தங்கள் தலையில் விழுந்தபடியாலே பகவானுடைய அடியார்களை சேர்ந்தோன்னு ஆழ்வார்கள் சொல்லுகிறார். அப்ப பகவானுடைய விதியான கிருபை எங்கள் தலையில் விழுந்தபடியாலே அப்ப அவ என்னாச்சு பகவானுடைய அடியார்களை சேர்ந்துன்னு அவ சொல்லுகிறார். ஒரு படி மேல போய் ஒரு படி மேல போயிடுச்சுன்னா அந்த ஆழ்வார்களில் அடியார்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அந்த அடியார்களுக்கு அடியார்கள் இருக்கிறார்கள் இல்லையா சில பேரு, அவர்களோடு சேரணும். அவர்களோடு சேரணும் என்ன சுவாமி? ராமானுஜர் இருக்கிறதுதான். அதாவது ராமானுஜருடைய கிருபை என்கிற எனக்கு வேணும் என்னன்னா அப்பதான் கிடைக்கும். இத்தனையே நாம திருவாய்மொழி வாசிக்கணும்னாலும் பெரிய திருமொழி வாசிக்கணும்னாலும் அதுக்குண்டான அர்த்தங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னாலும் அப்ப பெரிய திருமொழினா திருமங்கை ஆழ்வார், திருவாய்மொழினா நம்மாழ்வார். அப்ப நம்மாழ்வார்கிட்ட பிரார்த்தித்து நம்மாழ்வார் உம்ம திருவிழை பிடிச்சிடணும், எனக்கு திருவாய்மொழியை கரதலமாக பூர்ணமாக மனதில் நிற்கும்படி எனக்கு தங்க மனம் நீ எனக்கு தான் பிரார்த்திக்கிறவனா இல்லை. அதே போல பெரிய திருமொழி அதே நிலைதான். ரெண்டுமே யாரை பிரார்த்திக்கணும்? ராமானுஜன் தான். ஏய்ந்த வெறுங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன், ஆய்ந்த பெரும் சீரார் ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தெரிக்கும் பேராத உள்ளம் தர. அது மாத்திரம் இல்ல, அங்க எங்க தெரிவிக்கிறார்? தங்க மனம் நீ எனக்குத்தா ஏய்ந்த பெருங்க எப்படி தெரிவிக்கிறார் இல்லையா? இங்க பெரிய திருமொழி தனியன்யம். அப்ப ராமானுஜன் தான் கொடுக்குறார் இல்லையா? அதே போல ராமானுஜர் அடியார்கள் கொள்ளணும், அப்படி அனுகிரகம் இருந்தாதான், இல்லைன்னா உண்மை. அப்ப ஆழ்வார்கள் அடியார்களுக்கு அவன் கொடுக்கிறார், அதே போல ராமானுஜர் அடியார்களுக்கு தோன்றார். இந்திரன். ஆனா நாம எப்படி இருக்கும்? ராமானுஜர் அடியார்கள் இருக்கா, அவ அடியார்கள் அடியார்கள் ராமானுஜரை பிரார்த்திக்கிறார். ஆழ்வார்கள் பெருமாட்ட பிரார்த்தித்து அவ அடியார்கிட்ட போறார். நாம இந்த ரெண்டு நிலையிலும் இல்லை. நம் தேவை என்னன்னா பகவானுடைய கிருபையும் கிடையாது, என்னுடைய விதியை நான் நம்பிட்டு இருக்கேன். நான் முயற்சி பண்றேன் சுவாமி, எனக்கு நல்ல பலம் இருக்கு, எனக்கு சக்தி இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு, என்ன நானே பாத்துக்கிறேன் அந்த நிலையில தான் இருக்கும். ரெண்டு நிலையுமே நம்ம இல்லை. நம்முடைய விதியை நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம விதி என்ன புண்ணிய பாவம் நினைக்கிறோமோனோ அது நம் நிலை. ஆனா அந்த நிலை இல்லாம புண்ணிய பாவங்கள் கிடைக்கிற நிலையே எது? பகவானே புண்ணிய பாவம், பகவானே புண்ணியம் அப்படின்னு நினைப்பது ஆழ்வார்கள். அந்த ராமானுஜரே புண்ணியம் என்று நினைப்பதை திருவரங்கத்தவதனார் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? ஆக அப்படிப்பட்ட ராமானுஜர் அனுகிரகத்தாலே ராமானுஜர் அடியார்கள் திருவடி கிடைக்கணும்னு இதுதான் திருவரங்கத்தவதனுடைய நிலை. அதுதான் தெரிவிக்கிறார். ஆக ராமானுஜன் கிருபையாலே இதுதான் இது. அப்ப கிருபையாலே ராமானுஜரோடு நமக்கு சேர்க்கை ஏற்படணும் என்பது நம் நிலையாக இருக்கணும். இதுதான் நமக்கு தெரிவிக்கிறார் இருக்கணும்ன்ற நிலை. சரி சுவாமி, மெதுவா தாண்டி தாண்டி அந்த நிலைக்கு போகணும். பகவானுக்கு பிரதம பர்வ நெட்டை சர்ம பர்வ நெட்டை. பிரதம பர்வ நெட்டைனா பகவானுக்கு தாசன், சர்ம பர்வ நெட்டைனா அவருடைய அடியார்களுக்கு தாசன். அந்த சுவாமி ராமானுஜன் தாசனா இருக்கான். அப்ப இந்த விதி என்றைக்கு கூடுமோ தெரியவில்லை. அதான் கூட்டும் விதி என்று கூடுங்களோ அப்படிங்கிற. சரி சுவாமி, ஏன் தெரியவில்லை என்கிறார் என்றால் ஒரு பதைப்பு, ஒரு எது கிடைக்குமோ எது கிடைக்குமோ எது கிடைக்குமோ தெரியாது தெரியாது ஒரு பதைப்பு, ஒரு துடிப்பு, ஒரு பதறல். அதனால அது மாதிரி கிடைக்கும். இப்ப இந்த மாதிரி துடிப்பாளா சுவாமி எல்லாம் அவ காலத்துல இருந்ததா? கூரத்தாழ்வாராகட்டும், எம்பாராகட்டும், முதலியாண்டான் ஆகட்டும், திருக்குறுக பிரான் பிள்ளான் போன்றவர்களாகட்டும் எல்லாம் திருவரங்கத்தம் காலத்துல இருக்கா, அவளை செவிச்சுட்டே இருக்கா. எனக்கு கிடைக்க போறது, எனக்கு கிடைக்க போறது, எனக்கு கிடைக்க போறதுன்னா இந்த துடிப்பு இருக்கணுமான்னா பரதாழ்வான் துடித்தான். பரதாழ்வான் என்னைக்கு கிடைக்குமோ என்னைக்கு கிடைக்குமோ 14 வருஷங்கள் தான் சித்திரக்கூடத்துக்கு போய் ராமன் அழைத்தான். ராமன் வேண்டாம் பரதா, நீ போய் ராஜ்ய பரிபாலம் பண்ணி நான் 14 வருஷத்தை 14 நிமிஷமாக இருந்து கொண்டு கழித்து விட்டு வருகிறேன்னு சொன்னார். அங்கிருந்து கிளம்பி வந்துட்டான். அப்ப இந்த வருடம் 14 வருஷம் வந்துருவானோ ராமன் சத்தியசந்தன் நன்னாவே தெரியும் பரதாழ்வாருக்கு. இருந்தாலும் பரதாழ்வான் துடிக்கிறார், இன்னும் வரலையே இன்னும் வரலையே இன்னும் வரலையே. 14 வருஷம் ஆயிட 14 வருஷம் ஆயிடுத்தானே. ஆனா கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா 14 வருஷம் ராத்திரி வரப்போது ராமன் என்னை மறந்தான்னு அதுக்கப்புறம் அக்னி மூட்டி அந்த அக்னியிலே குதிக்கலாங்கிற நிலை இருக்க செய்தே ஹனுமான் வந்து ரட்சித்தான்னு தெரியறது சரித்திரம் நம்ம பார்க்கணும். அப்படின்னு கட்சிதே. இப்ப பரதாழ்வானுக்கு 14 வருஷம் போய் திருவரங்கத்துல என்ன தெரிவிக்கிறான்னா பரதன் துடிச்சானோ 14 வருஷம் வரல வரலன்னு துடிச்சானோ அந்த துடிப்பு ஒண்ணு பெரிய துடிப்பு கிடையாதுன்ட்டு. திருவரங்கத்தவதான் சாமானியப்பட்டவர்,
பரதாழ்வன் இதிகாச புராணங்கள் காலத்துல இருக்கிறவர். அது ராமனை நேரா சந்தித்திருக்கார். ராமனுக்கு தம்பியா இருக்காரு. இல்லைன்னா பரதனுடைய துடிப்புன்னு பெரிய துடிப்பு கிடையாது. ஏன்னா பரதன் எவ்வளவு தேவலன்ட்டார். ஏன் சுவாமி, பரதனுக்கு 14 வருஷம்னு ஒரு கணக்கு இருக்கணும். 14 வருஷம் கழிச்சு திரும்பி வந்துடுவான் என்கிற நம்பிக்கை இருக்கணும். எனக்கு அது தெரியலையே. எப்ப இந்த பாகவதாலோட சம்பந்தம் கிடைக்க போகுது, அவருடைய திருவடி எண்ணிக்கை பாருங்க, எனக்கு தெரியலையே. அதெல்லாம் துடிக்கிறாரு. அங்க 14 வருஷம்லாம் தெரியறது. 14 வருஷம் கழிச்சு நிச்சயம் வந்துடும் அப்படின்ற நிச்சய புத்தி அங்க இருக்கு. ஆனால் இங்க 14 சுவாமி, 14 வருஷமா, 14 ஜன்மங்கள். 14 ஜன்மங்களா அப்படி இல்ல, 14,000 ஜன்மங்களா காத்துட்டு இருக்கேன். என்னைக்கு இந்த ராமானுஜர் அடியார்களுக்கு கூடு போறோம்னு பிரார்த்திக்கக்கூடிய ஆச்சரியமான பாசனம் கூட்டம் விதி என்று கூடுங்களோ. ஆக மணவாளனுடைய அவதாரம் முற்றுப்பட்டது. இப்ப பதபதார்த்தம். தென்குருகை பிரான் கூட்டம் விதி என்று கூடுங்களோ. தென்குருகை பிரான் தர்சனீயமான திருநகருக்கு நாதரான ஆழ்வாருடைய தென்குருகை பிரான் அப்படின்னார். தென் 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 இருக்கு இல்லையா, தென்னா தெற்கு திக்குன்னு ஒரு அர்த்தம், தென்னா அழகுன்னு ஒரு அர்த்தம். தென்னு சொன்னாலே அழகுன்னு அர்த்தம். அப்ப திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி என்ன சுவாமி, ஆழ்வார் திரு அழகு, ரொம்ப அழகு, ஆச்சரியமான அழகு. ஏன்னா அந்த மாட வீதியே அழகா இருக்கும். இன்னைக்கு நீங்க அங்க போங்க, நிசப்தமா இருக்கணும். நம்ம ஒரு எந்த சிரமம் இல்லாம அந்த ஆழ்வார் திருவார்த்தை இருந்தோம்னா அநாகமா நமக்கு வந்து மனசாட்சி நல்லா ஏற்படும். அப்ப அந்த மாட வீதியே அழகு. அது மட்டும் இல்ல, அந்த வெளி வீதி என்ன, உள்வீதி என்ன, 4 வெளி வீதி இருக்கு, 4 உள்வீதி இருக்கணும், 2 8 வீதிகள் இருக்கு. அந்த 8 வீதிகளே அழகு. இதத்தான் தர்சனீயமான தெரிவிக்கிறார் மணவாளமணி. தர்சனீயமான அழகு. அப்படிப்பட்ட அழகு அப்படின்னு முதல் அர்த்தம் தெரிவித்தார். 2வது தர்சனீயமான தரிசனத்துக்கு தர்சனீயமான. முதல் அழகு மாடவீதி அழகு, ஊரே அழகு. 2வது தரிசனத்துக்கு தரிசனீயமானா விசிஷ்டாத்வைத தரிசனத்தை காட்டி கொடுத்த திவ்ய தேசமே எது? ஆத்யஸ்தன குலபதி சுவாமி நம்மாழ்வார்தன. இந்த விசிஷ்டாத சித்தன்ன அச்சித்தன்ன ஈஸ்வர தத்துவம் என்ன, இந்த விசிஷ்ட அத்வைதமாக இருக்கக்கூடிய இந்த சித்தாந்தத்தை காட்டி கொடுத்த முதல் யாருன்னா சுவாமி நம்மாழ்வார்தன. அந்த நம்மாழ்வார் அவதரித்த ஊர் எது? திருக்குறுகூர்தன. அதனால என்ன தெரிவிக்கிறார், அப்படிப்பட்ட ஊரானபடியாலே தென்குருகூர். அப்படின்னா இது 2வது அர்த்தம், அப்படிப்பட்ட திவ்ய தேசனம். அடுத்து 3வது தரிசனீயம். முதல்ல தரிசனீயம் அழகு அர்த்தம், 2வது தரிசனீயம் விசிஷ்டாத்வைதத்தை காட்டி கொடுத்த திவ்ய தேசம். 3வது தரிசனீயம்னா என்ன அர்த்தம்னா, 3வது தரிசனம்னா ஆழ்வாரை காட்டி கொடுத்தபடியாலே தரிசனீயமான. ஆழ்வாரை காட்டி கொடுத்தபடியாலே தரிசனீயம். என்ன ஆழ்வாரை காட்டி கொடுத்ததுன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம சேவா காலம் சேவிக்கிறோம், உயர் வர உயர் நலன் சேவிக்கிறோம். கடைசி பாசனம் கரவிசம் கரிவரை நீர்நிலை விவசாய வரணவில் திரள்வழி அறிவரையார் என்ற வரணழிமையில் குருகூர் கெடகோபன் சொல் அப்படின்ற ஒரு சப்தம் வந்தவனே அத்தனை ஸ்ரீவைஷ்ணவாலும் அத்தனை பாகவதாரணம் பண்ணா தெற்கு பக்கம் நோக்கி தன்னுடைய கையை கூப்பிடறானோ. ஆழ்வார் எங்க இருக்கிறாரோ கூப்பிடறானோ. அப்ப கையை கூப்பக்கூடிய நிலை. அப்படிப்பட்ட மகாத்மியம் படைத்தது எது? ஆழ்வார் திருநகரி. அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார், தென்குருகூர். அப்படிப்பட்ட மகாத்மிய எங்கு இருந்தாலும் எந்த தேசத்துல தான் ஒண்ணு வேணாம். இப்ப இன்னைக்கு வெளி தேசத்துல நிறைய பேர் போய் சேவை காலம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளி தேசம்னா அது என் பாரத தேசத்தை எடுத்துல, பாரத தேசத்தை காண்டி இந்த மேற்கு பக்கம் இருக்க தேசம் எல்லாம் இருக்கணும். அந்த தேசத்துல நிறைய பேர் எல்லாம் சேவா காலம் அங்க கோட்டியா நிறைய பேர் எல்லாரும். அது இப்படி இருக்கோ சமாஷனம் ஆயிடுத்தோம். ஆனா இந்த சேவா காலம் பாட்டா அவளை என்ன பண்றா, தெற்கு நோக்கு கை கூப்பிடாரணும். கை கூப்பிடணும். இப்படித்தான் இந்த மாதிரி தெற்கு நோக்கு கை கூப்புவதற்கு முதல்ல பண்ணி கொடுத்த ஒரு பெரியவர் யார் தெரியுமோ? மதுரகவி ஆழ்வார். அந்த மதுரகவி ஆழ்வார் எங்க இருந்தாரு? வடதேசத்துல அயோத்தி மாநகரத்துக்கு அந்த பக்கம் இருந்தார். அவர் என்ன பண்ணார், அவர் ஏதோ சாயங்காலம் அக்ய பிரதானம் விட்டு இருக்கார். அவர் பிராமணோத்தவர். அப்ப திரிகால சஞ்சாவனம் பண்ணணும். அந்த சஞ்சாவனம் பண்றதே சாயங்காலம் அக்ய பிரதானம் விட்டு இருக்காச்சு. அந்த சாயங்கால வேலையே அபாரமான ஜோதிஷ் அவர் கண்ணில் படுறது. ஏதோ தெற்கு பக்கம் அபாரமான ஜோதிஷ் படுறது.
அந்த தெற்கு நோக்கி அந்த 12 கட்சி அதை நோக்கியே கை கூப்பிட்டு வந்தாரணும். அப்ப அப்படிப்பட்ட வைபவம். அதனாலதான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். தெற்கு குருகூர் சடகோபன் சொன்னோன்னு தெற்கு கை கூப்பிடணும். ஆக திருநகரிக்கு நாதராய் அப்படிப்பட்ட நாதராய் இருக்கக்கூடிய தென்குருகூர், அதான் தென்குருகூர் பாட்டு. அதாவது குருகூர், அதாவது குருகைப்பிரான் வேத பசுந்தமிழ் என்று சொன்னாலே திருவாய்மொழி என்பது பசுந்து. பாருங்க, இன்னொன்னு சொல்றேன். இப்ப 3000 சொன்னோம். தென்குருகை பிரான், தென்னா தரிசனீயமான, தரிசனீயமானது 3 அர்த்தங்கள். முதல் அர்த்தம் என்ன? அழகன் அர்த்தம். 2வது அர்த்தம் என்ன? விசிட்டா கைதம். 3வது அர்த்தம் என்ன? ஆழ்வார்னு சொன்னாலும் தெற்கு திசையில இருந்து கைகூப்புவோம். இந்த 3 அர்த்தம். அதுக்கு மேல தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னைன்னு இருக்கு. குருகை பிரான் வேத பசுந்தமிழ் என்று சொன்னாலே போரும். தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேதன் இருக்கு. பாட்டு வேண்டாமே சுவாமி. தென்குருகை பிரான் வேத தமிழ், வேத பசுந்தமிழ் அப்படி பண்ணாலே பொறுக்கணும். தென்குருகை பிரான் பாட்டு என்னும் வேத பசுந்தமிழ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. ஆனா திருவரங்கத்தமரார் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் போட்டுக்கார். சுவாமி, திருவாய்மொழி பாட்டுன்னு தெரியாத யாருக்கும் பாட்டாதான் தெரியுமா? தென்குருகை பிரான் வேத, தென்குருகை பிரான் வேத பசுந்தமிழ்னு சொன்னாலே போடும். ஆனா தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ்ன்றானே பாட்டுன்னு தெரியாதுன்னா நன்னாவே தெரியணும், நன்னாவே தெரியுமே. ஆனா ஏன் பாட்டுன்னு போடுறாருன்னா ஆசிரியமா தெரிவிக்கிறா பாருங்க. இது இசைப்பா, திருவாய்மொழி இயற்பா, இசைப்பா, இசைப்பா ஏற்பா. இது தெரியறதுக்காக தான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை. காரணம் என்ன தெரியுமா? ராமானுஜரை ஈர்க்கணும். சுவாமி ராமானுஜரை ஈர்க்கணும். ஈர்க்கணும்னா என்ன சுவாமி பண்ணணும்? அந்த ஈர்ப்பதற்கு காந்தம் வேணும். காந்தம் காந்தஸ்தே புருஷோத்தமகா பணிபதி செய்ய ஆசனம் பாருன்னு சத்துஸ்லோகத்தை தெரிவிக்கிறார் ஆளவந்தார். இதுல காந்தம் வேணும். காந்தம்னா இரும்பு துண்டு, இரும்பு துண்டு வந்து காந்தம் வச்சா அப்படியே இழுத்துட்டு போகணும். அந்த மாதிரி இழுக்கணும். அது இழுப்பதற்கு எது காந்தம்னா நல்லா பாருங்க. ராமானுஜர் இழுப்பதற்கு எது காந்தம்? பகவான் கண்ணன் காந்தம் அல்ல, கண்ணனை தூண்டின ஆழ்வார் காந்தம் அல்ல, ஆழ்வாரை தூண்டின திருக்குருகூர் காந்தம். ரொம்ப நல்லா கேட்டும்போது என்ன பண்ணுவோம்? ராமானுஜர் இழுக்கிறவன்னா கண்ணன் காரணம் இல்லையா? கண்ணன் காந்தம் இல்லையா? கண்ணன் காந்தம் அல்ல. சரி, அந்த கண்ணனை தூண்டின நம்மாழ்வார், அவர் தான் ஆழ்வார். ராமானுஜர் இழுத்தார், அவர் இழுத்துண்டார் அப்படின்னா அவரும் காரணம் அல்ல. சரி சுவாமி, அந்த ஆழ்வாரை தாண்டின திருக்குறுகூர் இருக்கணும். அந்த திருக்குறுகூரே ராமானுஜர் இழுத்து கொண்டிருத்தனா அதுவும் காரணம் அல்ல. சரி சுவாமி, அப்ப அந்த நம்மாழ்வார் பாட்டு திருவாய்மொழி இருக்கணும். அந்த திருவாய்மொழி நம்ம சுவாமி ராமானுஜர் இழுத்து கொண்டிருத்தனா அதுவும் காரணம் இல்லை. சுவாமி பெரும்பாலும் காரணம் இல்லை, ஆழ்வாரும் காரணம் இல்லை, அந்த திருக்குறுகூரும் காரணம் இல்லை, ஆழ்வாரால் பண்ணப்பட்ட திருவாய்மொழியும் காரணம் இல்லை. அவ்வளவுதான் சுவாமி, எதுவுமே இல்லையா? அப்ப காரணமே இல்லையா? அவரே வந்துட்டார். காரணம் இருக்கு. என்ன காரணம்? அந்த திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய பாட்டு இசை, அந்த பாட்டு இசைதான் ராமானுஜரை தன் பக்கம் ஈர்த்தது. அந்த பாட்டு இசை ஈர்த்ததுனோ அப்ப எப்படி ஈர்த்தது? அதத்தான் தன்பக்தி என்னும் இங்க தெரிஞ்சிருக்காரு. கூட்டும் விதி தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத, தென்குருகை பிரான் வேத பசுந்தமிழ் தன்னைன்னு போட்டாலே போறோம். குறுக்க பாட்டு என்ன பண்ணித்தனா அந்த பாட்டு தான் ராமானுஜர் ஈர்த்தது. ஏன் சுவாமி பாட்டு இருக்குமா? நம்மாழ்வார் இருக்க மாட்டாரா? அந்த திருக்குறுகூர் இருக்க மாட்டாரா? திருவாய்மொழி இருக்காதான்? அதுவும் கண்ணனம் பெருமானும் இருக்க மாட்டான்னா பாட்டு இருக்குது. புரியலையே சுவாமி. இப்படித்தான் எங்க பெரியவர் சொல்லிட்டார். அதியார் சுவாமி மதுரகவி ஆழ்வார் அப்படிதான் சொல்லிட்டார். அவர் என்ன சொல்லிட்டார்? பாவினின் இசை பாடி திரிவனே, பாவினின் இசை பாடி திரிவனே. அவர் இதைத்தான் சொல்லிட்டாரு. பாவி இன்னிசை. அப்பனா இன்னிசையால் பாடுவேன்னு மதுரகவியாளோட சம்பிரதாயமே. மதுரகவியோட சமயனா திருவாய்மொழி இல்ல, திருவாய்மொழி. அதெல்லாம் அவர் என்ன பண்ணார்? அதுல இசை இருக்கணும். அந்த இசைதான் பிரதானர்.
அப்ப இதை மாத்த முடியுமா சுவாமி ராமானுஜர்? மாத்த முடியாது. ஏன்? இதுக்கு முன்னாடி பாட்டு பார்த்திருக்கோம். எய்தற்கரிய மறைகளை ஆயிரம் இந்தமிழால் செய்த கொலையில் வரும் சடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும் பெரியவர். அந்த பெரியவர் தான் மதுரகவி ஆழ்வார். சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும் பெரியவர் சீரை உயிர்கள் எல்லாம் உயிதற்குதவும் ராமானுஜம் திருக்கிறாரியா. அப்ப மதுரகவி ஆழ்வார் எந்த வழி காட்டி கொடுத்தாரோ அந்த வழி முக்கியம். மதுரகவி ஆழ்வார் காட்டி கொடுத்தது என்னது? திருவாய்மொழி என்னும் வேத பசும் தமிழ் அல்ல. அப்ப ஆயிரம் என்று சொல்லக்கூடிய வேத பசும் தமிழ் அல்ல, பாட்டு என்னும் வேத பசுந்தமிழ். அதுதான் தென்குருகை பிரான் பாட்டு என்னும் வேத பசுந்தமிழ். அப்ப பாட்டு தான் யாரை இழுத்தது? சுவாமி ராமானுஜன் இழுத்ததா. அப்ப வேதம்னு சொன்ன உடனே அதை காட்டிலும் வேறுபட்டது ஆழ்வார் பாசனம். அப்ப தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் சொன்னேன் தெரிவித்தார். சரி சுவாமி, பாட்டு எதனால போட்டுக்கான்னு தெரிஞ்சுட்டு, அப்ப பாட்டுன அந்த பாட்டு இன்னைக்குமே சில நமக்கு அர்த்தத்தாலே சம்பிரதாயத்துக்கு வரவா நிறைய பேர் இருப்பா. இருந்தாலும் சேவா காலம் பண்றச்சையே அதோட இசை இருக்கு இல்லையா, அந்த இசையில உருகுறவா நிறைய பேர் இருக்கா. இசையில உருகுறவா நிறைய பேர் சேவா காலம் எதிராக போறாங்க. அர்த்தம் தெரிஞ்சு போறாளோ, இல்ல ஏதோ நன்மை கிடைக்கிறது போறாளோ, இல்ல சேவைக்குமே பிரயோஜனம் போறாளோ, எத்தனையோ காரணங்கள் இருக்காங்க. ஆனா அதுல முக்கியமான காரணம் எதுவா இருக்குதுன்னா இசைதான். சுவாமி செஞ்ச கவிகால் உயிர்காத்தாற்று மின் திருவாளிரும் சோலை அழுவே வந்துடும். ஆழ்வார் அந்த இசையோடு என்னவா செய்கிற, அதுவும் திருவரங்கத்துல பகல் 10 ராப்பத்து உற்சவம். அரையர் சுவாமி தான் நின்று தாளம் போட்டு சேவிச்சுட்டே இருப்பார். அங்க இருக்கிற ஓட்டியா இருக்கா இல்லையா, யாராவது சேவார்த்திகெல்லாம் வந்து சேவிக்கிறார்கள். பகல் 10 ராப்பத்து சேவிக்கணுன்றதுக்காக அவ எப்படி சேவிக்கிறா என்னென்ன பதங்கள் சொல்றா அப்படின்னு வந்து நிப்பாரணும். நிக்கச்சே யாருமே நம்பெருமான சேவிக்கவே மாட்டார். இந்த அரையர் சுவாமி எப்படி அபிநயம் பண்றார், என்ன சப்தத்தை விடுறாரு, அவருடைய திருக்கைகள் அவருடைய திரு கால்கள்லாம் எப்படி நளினம் ஆடுறது, இதையே பார்த்துட்டு இருப்பா. ஒருத்தரையும் கணிச்சிக்கவே மாட்டேன் யார பெருமாளை. அது என்னல இசை. அந்த இசையாகன அந்த இசைதான் பிரதான யாரு ராமானுஜன் ஈர்த்தது வேத பசுந்தமிழ். அப்ப அதனாலதான் சரி சுவாமி சரியாச்சு. அதுக்கப்புறம் இப்ப திருவாய்மொழி வேதம் என்று சொன்ன உடனே அதை காட்டிலும் வேறுபட்டது ஆழ்வார்னு சொல்லணும் அல்லவா. அதனால என்னது, திருவாய்மொழி ஒரு வேதம் தான், சம்ஸ்கிருத வேதம் வேதம் தான். ஆனா அந்த சம்ஸ்கிருத வேதத்துக்கு வேறுபட்டதுன்னு சொல்ல போனோம். அப்ப எப்படி சாமி சொல்றது? ஏதோ வேறுபட்டதுன்னு என்ன அர்த்தம்? மேம்பட்டதுன்னு சொல்லலாம், சமமானதுன்னு சொல்லலாம், ஏதோ ஒண்ணு அதை காட்டிலும் வேறுபட்டது. அப்ப என்ன கூடையே பசுமைன்னு சேர்த்துட்டா பண்ணுவோம். தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத தமிழ் தன்னைன்னு போட்டுக்கலாம். பசும் தமிழ் தன்னைன்னு போட்டுட்டா பாருங்க. அப்ப பசுமையா இருக்கன்னா அப்ப நன்னாவே தெரியுது வேதம் பசுமையா இருக்காதுன்னு. பசக்குன்னு இருக்கணும், இருக்கமானா இருக்காது. ஏன்னா பசும் தமிழ் என்றாலே அது என்றாலே அது சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, இது தமிழ் இருக்குன்னு உடனே தெரியாது இல்லையா. பசும் தமிழ் நல்லா பசுன்னு இருக்கு சுவாமி, சம்ஸ்கிருதம்னா முரட்டமா இருக்கு சுவாமி, முரடா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. அதனால பசும் தமிழ்னு தெரியுது. அப்ப ஏன்னா காலப்போக்குல வேதமே கொஞ்சம் சருகா போகுமா, அப்படி கொஞ்சம் சருகாயிடுமா, சருகா கொண்டு. ஆனா ஆழ்வார் பாட்டு எப்படின்னா பசங்க தான் பசும் தமிழ், எப்போதும் பசுமை தோட்டம் இருக்கும். அதுவும் இருக்குமா சுவாமி? இப்ப வேதத்துக்கு உற்சவம் இருக்கா? ஆழ்வார் பார்த்துட்டு உற்சவம் இருக்கு. திருவாய்மொழி திருநாள், பெரிய திருநாள், இதுதான் உற்சவம் இருக்கு. ஏன்? பசும் தமிழ். இந்த லோகத்துல பசும் தமிழ் மட்டும் இல்ல, ஸ்ரீவைகுண்டமானாலும் கேட்டு ஆறார் வானவர்கள் செவிக்கிரிய செஞ்சொல்லி காட்டி தன் கனைகடல்கள் கடுநரகம் புகழொழித்த வாட்டாற்றெம்பெருமானை வனம் குருகூர் சடகோபன் காட்டாய தமிழ் மாலை 1010 கேட்டு ஆறார் வானவர்கள். நாம பாடின சொற்களை கேட்டு ஆறார் வானவர்கள், இது 2 விதமா அர்த்தம் சொல்லுவா. கேட்டு ஆறார் வானவர்கள், கேட்டு என்ன பண்றோம், கேட்டு ஆர் மாணவர்கள். அப்படின்னா கேட்டு ஆர் மாணவர்கள்னா அப்பனா அவளுக்கு என்னது ஆறுவதே கிடையாது.
இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்கிற எண்ணம். ஏன்னா போறோம்ங்கிற எண்ணமே வருது இல்லை. சுவாமி திருவாரூரை சேவிச்சத போறோம் சுவாமி, போறோம், நாளை ஆயிடுது, நீ சாப்பிடலாம், இது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு இருக்கணும். அந்த எண்ணமே வருது. மறுபடியும் சேர்க்கணும், மறுபடியும் சேர்க்கணும். போர் எங்க வர்றதில்லை. ஏன்னா நித்திய சூரிகள் கூட போதுமைங்கிற வண்ணம் வர்றது கிடையாது. தான் ரொம்ப முக்கியம். எங்கது இது நித்திய சூரிகள். இது எங்க நலபந்த வெள்ளோத நாட்டில் இந்த திருவாரூரை சேவிக்கிறார். சேவிச்சு அவ கேட்கிறான். அவ கேட்டுட்டு என்ன சொல்றான்னா, சுவாமி போறோம் சுவாமி என்னன்னா, ஒரு மறுபடியும் ஒன்ஸ் மோர், இந்த கச்சேரியில பண்ற பாருங்க, ஒன்ஸ் மோர் மறுபடியும் சொல்லுங்க, சீட்டு எல்லாம் கொடுத்து கேட்பா. அந்த மாதிரி ஒன்ஸ் மோர் அவ கேட்கிற இந்த என்ன வருது கிடையாது. இந்த முதல் நிலை. இரண்டாவது, யாரெல்லாம் திருவாய்மொழி கேட்கிறாளோ அவர்கள் வானவர்கள். கேட்டு யார் யார் வானவர்கள், கேட்டு யார் யார் வானவர்கள். இந்த திருவாய்மொழியை கேட்பவர்களே வானவர்கள். திருவாய்மொழியை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள்தான் வானவர்கள். எத்தனை வைபவம்! கேட்டதற்கே வானவர்கள் நான் சொன்னா எத்தனை ஆனந்தத்தை போகும். அப்படிப்பட்ட வானவர்களே நான் வானவர்கள் என்கிற பதவியே கிடைக்கிறது. நம்ம எல்லாம் வானவர்கள் பதவி இருக்கிறதா? அப்ப அதனால கேட்டு ஆறார் வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லும் திருவிழா அப்படிங்கிற. ஆகா, தென்கொருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை அடுத்து தன் பத்தி என்னும் வீட்டின் கண் வைத்த ராமானுஜன் நெய் உணர்ந்தோர். தன் பத்தி என்னும் வீட்டு நம்ம வியாக்கியான் பிரலோகத்தின் வியாக்கியானது போல பதபதார்த்தம் மனவாளம் அவருடைய பதபதார்த்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப தன் பத்தி என்னும் வீட்டின் கண் வைத்த ராமானுஜன் புகழ்மையின் அந்தோன்னு இருக்குமனோ. இதுக்கு பிரலோகஞ்சியுடைய வியாக்கியானம் அற்புதமான வியாக்கியானம். அங்க வரைச்ச பார்க்கணும். தன் பக்தி, தன் பக்தினா பிறர் பக்தியை சொல்வார்னா எதற்காக வேணா ஒன்று பக்தி பக்தின்னு சொல்ற போனோம். ஆனா அந்த பக்திக்கு அற்புதமா வியாக்கியானம் பண்ணி காட்டணும். தம்முடைய பக்தினர், தம்முடைய பக்தி. ஏன்னா தம்முடைய பக்தின்னு என்ன? எம்பெருமானாருக்கு பக்தி என்னும் வீடு. எம்பெருமான பக்தி இருக்கோனா அந்த பக்தி வீடு. அந்த வீட்டுக்கு யாராவது குடி வைக்கணுமோனு. எம்பெருமானார் ஒரு வீடு வச்சுட்டு இருக்காராம். அது என்ன வீடு சாமி? தனக்கு பக்தின்னு இருக்கு இல்லையா, அதே வீடா கிட்ட. அந்த வீட்டுல குடி வைக்கணுமோனோ. யார குடி வைக்கலாம்? யார குடி வைக்கலாம்? அந்த ஆத்துல யாராவது வாடகை போடுறாளோன்னு நிறைய பேர்லாம். இவர் வாடகைக்கெல்லாம் விடல, பர்மனண்டா அங்கேயும் இருக்கணும். இது சில பேர்லாம் அப்படி கொடுத்துடுறாலும், அப்படியே கரையமா கொடுத்துடுறாலும். அந்த மாதிரி நம்ம பர்மனண்டா அழுவார். எம்பெருமானோடைய பக்தி என்னும் வீட்டுக்குள்ளே பர்மனண்டா குடி இருக்கணும். யார வைக்கலாம்னா பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை குடி வைத்தார். பாட்டென்னும் வேத பசுந்தமிழ். ஆனா சில பேர்லாம் வீட்டுக்கெல்லாம் பேர் வைப்பா பாருங்க. லக்ஷ்மி கிரகம், லக்ஷ்மி லலித கிரகம்னு வைப்பா சில பேர். சில பேர் அவாவா பேர் வச்சுப்பா, அவ முன்னோர்கள் பேர் வச்சுப்பா, இல்ல பெருமாள் பேர் வச்சுப்பா, எல்லாம் வச்சுப்பா இல்லையா. இப்ப புதுசா நமக்கு வீட்டு பேர் கிடைச்சிருக்கு. என்ன பேர் சுவாமி? தன் பக்தி. தன் பக்தி அப்படின்னு வீட்டுக்கு பேர் வைக்கலாமா? தன் பக்தினா என்ன சொல்றது? உண்மையே புரியலையா சுவாமி? நீ உண்மை என்ன சுவாமி பேர் வச்சீங்க? தன் பக்தி. தன் பக்தினா ராமானுஜர் பக்தி இந்த இடத்துக்கு பேராக அமைந்தார். அப்படிப்பட்ட எம்பெருமான கல்யாண மொழி. தன் பக்தினா என்ன சுவாமின்னா இந்த பாத்திரத்தை வியாக்கியானம் கேட்கணும். கேட்டுட்டு அவ தன் பக்தின்னு, ஓ ராமானுஜர் தன் பக்தி, அதுதான் முட்டுக்கு அப்படின்னு தெரியுங்க. இது சொல்ல அப்படிப்பட்ட அப்படி எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை உண்மையாக ஆழ்ந்து, அதுதான் யாதாத்ம ஞானம். அந்த யாதாத்ம ஞானத்தை யாரெல்லாம் தெரிஞ்சு கொள்கிறார்களோ, அப்படி யாதாத்ம ஞானம் என்ன அர்த்தம்? பகவான் மிக மேம்பட்டவன், பரபரன் அப்படின்னு தெரிஞ்சுட்டா ஞானம். பகவான் மேம்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஞானம். அவன் சுலபம்னு தெரிஞ்சுட்டா அது யாதாத்ம ஞானம். இதெல்லாம் இதை குறிச்சுக்கணும். பகவான் மிகப்பெரியவன், மிகப்பெரியவன் தெரிஞ்சுட்டா அது ஞானம். ரொம்ப சுலபம் சுவாமி, பத்துடைய அடியவர் பெரியவன் அப்படின்னு ரொம்ப சுலபம்னு தெரிஞ்சா அதுதான் யாதாத்ம ஞானம். இந்த ஜீவாத்மா பகவானுக்கு அடிமை அப்படின்னு தெரிஞ்சுட்டா ஞானம். இந்த ஜீவாத்மா பாகவதர்களுக்கு அடிமை அப்படின்னு தெரிஞ்சுட்டா யாதாத்ம ஞானம். இதத்தான் ஆழ்வாரை தெரிவிக்கிறார். அறிந்தறிந்து தேறி தேறி யான் எனது ஆவியுள்ளே நிரஞ்ச ஞான மூர்த்தியாக நின்மலம் ஆக வைத்து. அப்படி அறிந்தறிந்து தேறின, அறிதல் வேறு தேறுதல் வேறு. அப்ப ராமானுஜர் அப்படிப்பட்ட ராமானுஜருக்கு உணர்வது
அந்த ராமானுஜர் உணர்வது ராமானுஜர் மகான் வித்வான் இருக்கா இல்லையா? ஆனால் ராமானுஜருடைய புகழ்மை உணர்ந்தோர், புகழ்மை. அப்ப பக்தர்களிலே பக்தர் அப்படின்னா ராமானுஜர் என்று தெரிந்து கொள்ளாமல் புகழ்மை உணர்ந்தோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட ராமாவுடைய கல்யாண குணங்களை பூர்ணமாக தெரிந்து கொண்ட அப்படிப்பட்ட மெய் உணர்ந்தோர்கள், புகழ் மெய் உணர்ந்தோர்கள் யாரா இருக்காரோ அவர்களது இது புகழ் மெய்யினந்தோர் ஈட்டங்கள் தன்னை நாட்டங்கள் கண்டு இன்பமெய்கிறவே. ஈட்டங்கள் தன்னை அவர்கள் ஈட்டங்கன்னா கூட்டம், அந்த கூட்டம் இருக்கணும். என்னுடைய திருஷ்டி கண்ணாலே அவரை பார்க்கணும். திருஷ்டினா கண் பார்வை, அதால அவரை சேவிக்கணும். சேவிக்கணும்னு எப்படி சொல்றீங்க? அவரை சேவிக்கணும். அந்த சேவிப்பதற்குண்டான கிருபை யார் பண்ணணும்? ராமானுஜர் இருக்கணும். அந்த கிருபை என்னுடைய தலையிலே வந்து வீழணும். அதுதான் விதினா. என்னுடைய விதியை பத்திக்கு பேச்சு இல்ல. அமுதநாடு விதி என்னுடைய விதி இல்ல, அமுதநாடு விதியை பத்தி தான் பேச்சு. ஏன் என்ன பேச்சு? அந்த கூட்டு விதி என்று கூடுங்களோ அது என் நேரம் வந்து வேணுமோனோ அது என்கிட்ட வந்து வேணும். அது என்னைக்கு கூடுமோ என்னைக்கு நம் தலைமையில விழுமோ விழப்போகிறதோ. இந்த இடத்துல விதின்னா என்ன அர்த்தம்? சுகுர்த்தம்னு அர்த்தம். விதின்னா எதுவும் இங்க எழுதி வச்சிருக்கா பிரம்மா அப்படின்னு சுகுர்த்தம். அந்த சுகுர்த்தம் அர்த்தம். அது பகவானுடைய கிருபை இல்லை, இது ராமானுடைய கிருபை. அது பகவானுடைய கிருபையில ராமானுடைய. இப்ப ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்றார் சுவாமி. ஈட்டங்கள் எல்லாம் அந்த காலத்தில் இவர் நன்றாதான பார்த்திருக்கார். ஈட்டங்கள் என்ன? இந்த திருக்குறுகை பிரான் பிள்ளான், புறத்தாழ்வான், முதலையாண்டான், எம்பார் இவ்வாறுதான் சேவிக்கணும் பாடிக்கிறார். ராமானுஜரை அந்த கல்யாண குணங்களை நன்றா திருந்திருக்கக்கூடிய அடியாரோட சேவிக்கணும். சரி, அவர் அவர் நல்லா தானே பார்த்துட்டு இருக்கார், நல்லா பார்த்திருக்காரு. அப்ப பார்த்திருக்காரு, இந்த பார்க்கலன்னு சொன்னா பரவாயில்ல. இப்ப கேள்வி கேட்டு பதில் சொல்றார். ஈட்டங்க நல்லா பார்த்தவ தானே. இப்ப மணவாள மாமணிகள் இந்த வார்த்தையை சொன்னா நியாயம். ஏன்னா மணவாள மாமணி காலத்துல திருக்குறுகை பிரான் பிள்ளானோ எம்பாரோ முதலியாண்டோனோ கூறத்தாழ்வார் இல்லை, நியாயம். அதே போல வேதாந்த தேசிகர் இந்த வார்த்தையை சொன்னா நியாயம். ஏன்னா அவ காலத்துல இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 300 வருஷங்கள் மேல ஆயிடுச்சு. ஆனால் இல்லை, சரி, அது வாஸ்தவம் தான். அப்ப அவ அழகு நியாயம் உண்டு. ஆனா இவர் கூடவே இருந்துட்டு ஈட்டங்கள் அத்தனையும் பார்த்து இருக்காரே. ஆனா இவர் எதற்காக கதறாரு? கதற வேண்டிய அவசியமே இல்லையே சுவாமி. எதற்காக கதறாரு? நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு திவிதேசம் வரும். அந்த திவிதேசத்துக்கு அந்த ஸ்ரீவைஷ்ணவம் வராது. அவளும் வரேன்ட்டு இவாளும் வரேன்ட்டார். அவர் வேற தேசத்துல இருந்து இவர் வேற தேசத்துல பஸ்ஸை பிடிச்சி அங்க போயாச்சு. போனதுக்கு அப்புறம் அவரை என்னைக்கு சேவிக்கணும் சுவாமி, அவர் தான் நாளைக்கு வரேன்ட்டாரு, நீரும் நாளைக்கு வா வரேன் சரி, இதுக்காக நீ வருத்தப்பட்டு இருக்கேன்னு நம்ம கேட்ப போனோம். அதே போல அதே உறுதியா இருக்கா, அதே ஸ்ரீரங்கத்துல இருக்கா. எதற்காக இவரை கழறான்னா, இப்ப இவருக்கு என்ன பாருங்க, இவருக்கு அவளை சேவிக்கிறது மட்டும் இவருக்கு அபேட்சை கிடையாது. இவர் சேவிக்கிறது மட்டும் இங்க சொல்லல. அதாவது பார்க்கறதுல மட்டும் இவருக்கு ஆசை இல்லை. ஏன்னா பார்த்தால் என்ன வேண்டால் பார்த்துட்டேன், இந்த இடத்துல பாருங்க எக்ஸலண்டா எடுத்துட்டா பாருங்க, பார்த்துட்டேன். ஆனா அவளுக்கு ஒவ்வொரு காலம் இருக்குமோனும். அவரவர்கள் காலம் முடிஞ்ச உடனே அவ கிளம்பி போயிடுவாளணும். திருக்குறுகை பிரான் பிள்ளானோ கூடத்தாழ்வாரோ எம்பாரோ முதலியாண்டாலோ அவ எத்தனை நாள் இருக்காரோ இருக்க போறா. அதுக்கப்புறம் நலவந்த வெல்லதோ நாடு புகுவேன்னு அங்க கிளம்பி போய் அங்க போய் ஆச்சாரிய கைங்கரை பண்ண போறா, கிளம்பி போயிட்டு வரணும். அப்ப அந்த கூட்டத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதனோ. அதனால அன்னைக்கு மொத்த சிஷ்யர்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நானு பிரார்த்திப்பாங்கன்னா, அப்ப என் கண்கள் மறந்து அந்த இன்பத்தை வேணுமோனோ. அந்த இன்பம் எப்படி இருக்கணும்? என்னுடைய ஆத்மா இருக்கிற பரியந்தம் இருக்கணும். என்னுடைய ஆத்மா இருக்கிற யாவதாத்மா பாவின்னு பேர் இதுக்கு. யாவதாத்மா பாவின்னா என்னுடைய ஆத்மா எனக்குமே இருக்க போகுது. ஒரு நாள் இருந்ததும் அடுத்து போயிடுச்சுன்னு அப்படி இருக்கணும். இவரு அன்பாரு அப்ப நான் இருக்கணும், அதை நான் உணரணும். எத்தனை காலம் ஆத்மா இருக்குமோ அத்தனை காலம் எனக்கு அந்த அனுபவம் ஏற்படணும். அந்த அனுபவம் என்னது? அந்த ஈட்டங்களை நான் பார்த்துட்டே சேவிச்சுட்டே இருக்கணும். அந்த அன்பனை ஏற்படும் இல்லையா? ஆனா அன்னைக்கு பார்க்கவில்லைன்னா நம்ம பாருங்க, அன்னைக்கு பார்க்கலன்னு சொல்லல, திருவரங்க சொல்லாரு பார்த்தேன். ஆனா என் கண் மலர்ந்து இன்பம் ஏற்பட்டது அல்லவா, அது அத்தனை பேரும் கூட்டத்தை என் ஆத்மா இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துட்டே இருக்கணும்.
ஆத்மா இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கணும். சரி சுவாமி, ஆத்மா இருக்கிறவருக்கு பார்த்துட்டே இருக்கணும்னா இங்க இருக்கிறவருக்கு பாக்குறாரு, இவர் பரம்பரை போயிட்டாரு, இவரே போயிட்டு வரணும். திருவரங்கத்துல இன்னைக்கு அவர் பரம்பத்துல தானே சீதை இருக்காரு, போயாச்சுன்னா அங்கேயும் இதை பார்க்கணுன்ற, அங்கேயும் இதையும் பார்க்கணும். அங்கேயும் பார்த்துட்டு, ஏன்னா அங்க போனதுக்கு அப்புறம் தோல் மாறுறதுலாம் கிடையாது. இங்க எப்படி இருக்கணும், இது ஆரவந்தார் தெரிவிக்கிறார். அத்திர பரத்திர சாபி நித்தியம் யதீய சரணம் சரணம் மதீயம் இருக்கிறார். இங்க இருக்கச்சே நாதமணிகள் திருவடி திருவடின்னு சொல்லிட்டு இருந்தேன். அக்ருத்தமச்ச சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமுனின் விலோக்கிய விசீதமத்துவம் அச்சிந்தையித்வான் சொன்ன இங்க நாதமணி திருவடி. அங்க போனதுக்கு போனோம், ஸ்ரீவைகுண்டநாதன் திருவடி இல்லையா, அங்க போனாலும் நாதமணி திருவடி தெரிவிக்கிறார் இல்லையா. அதே போல இங்க இருந்து அங்க போனதுக்கு அதே ஈட்டங்களை அங்கிருந்தாலும் ஈட்டம் கண்டிடக்கூடுமே, அது காணும் கண்பயனாவது. அங்க போறோம் அதுதான் கிட்டணும். அப்படிப்பட்ட இன்பம் எய்திடவே, அன்பம் எய்திடவே. இன்பம் என்றானது அதை முதலே சொன்ன பிரேமம். இந்த பிரேமம் ராமானுஜருடைய அனுகிரகத்தாலே கிடைக்கணும். இந்த பிரேமம் விரும்ப இல்லை, ராமானுஜர் அனுகிரகத்தேனா. அப்ப ராமானுஜர் அடியார்களை காணுதல், அந்த கண்டபடியாலே இன்பம், அந்த இன்பத்துக்கு அடி பிரேமம், அந்த பிரேமத்துக்கு அடி ராமானுஜருடைய அனுகிரகம். அப்ப இந்த சுகிருதம் என்பது முன் ஜென்மத்தில் நான் சம்பாதித்த சுகிருதம் அல்ல. இதுதான் ரொம்ப முக்கியம். நாம எத்தனை பண்றோமோ, இதை பண்ணா அதை பண்ண, நான் பண்ண புண்ணிய சுவாமி எனக்கு இது கிடைச்சிட்டு அநேகமா லோகத்துல இதான் சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த அந்த மாதிரி கிடையாதுன்ற இருந்தாதானே இருக்குன்னு சொல்றதுக்கு இல்லையே. இது சொல்ல என்ன, அப்ப நான் சம்பாதித்த புண்ணியம் என்ன, நான் முன் ஜென்மத்துல சம்பாதித்த சுகிருத்தம் கிடையாது. அப்ப சம்பாதிக்கிற சுகிருத்தம் அன்று. அப்பனா இது விதி. அதனால என்ன விதி? விதின கிருபை, ராமானுடைய கிருபை. அந்த கிருபைதான் கூட்டும் விதி என்று கூடுங்களோ கூடுங்களோ அப்படின்னா, இந்த விதி என்றாலே நம் கைவரிசையில் காட்ட முடியாது. நல்லா பிடிச்சுங்கோ. இந்த விதி என்னுடைய பிரயத்தனத்துல கிடைக்குமா? கிடைக்கவே கிடையாது. அப்பனா இந்த விதி என் தலையில வீழ்ந்துட்டு வாங்கிதான். கிருபையும் கர்மாவும் விட முடியாது. பகவான் கிருபை கொடுக்குறான்னா நம்ம தலை அனுபவிச்சாகணும், கர்மாவை அனுபவிச்சுதான் ஆனு தெரிவிக்கிறாளையா. அப்ப வாங்கி கொடுத்துதான் போயிடும், அதுதான் விதி. அப்படிப்பட்ட விதி என்னங்க, அந்த கிருபை என்று என்ன கூடுமோ, இன்னும் கூடணுமே கூடணுமே கூடமேனு பிரார்த்திக்கிறார். இப்ப கூடணுமேனு பிரார்த்திக்கிறார் இல்லையா. இப்ப என்ன பண்றாரு, ராமானுஜர் கிருபை எதுக்காக கூடணும்? ராமானுஜருடைய அடியார்களை நான் சேவிக்கணும், அந்த கூட்டத்தை சேவிக்கணும். அந்த ஈட்டம் கண்டிட கூடுமேல் அதுகானம் கண்மை நாமதம் குலசேகர தெரிவித்தா போலே அதே நிலையிலே ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டு இன்பம் எய்தும் தெரிவிக்கிறார். இந்த பாட்டு 29ஆம் பாட்டு. இதே போல மறுபடியும் பிரார்த்திக்கப்படுறார் 107ஆம் பாட்டுல. இன்புட்ட சீலத்து ராமானுஜா என்று மெவ்விடத்தின் இன்புற்ற நோய் உடல்தோறும் பிறந்திறந்து என்னறிய துன்புற்றவியினும் சொல்லுவதும் ஒன்று சொல்லுவது ஒன்று உன் தொண்டர்கட்கே அன்புற்றிருக்கும்படி, உன் தொண்டர்கட்கே அன்புற்றிருக்கும்படி என்னையாக்கி அங்காட்படுத்தே. என்னையாக்கி உன் தொண்டர்கட்கே அன்புற்றிருக்கும். தொண்டர்கட்கே இது ஏவகாரம். இது ஏவகாரம். ஏவகாரம்னா தொண்டர்கட்கே, மற்ற யாருக்கும் கிடையாதுன்னு அர்த்தம். அந்த நம்பெருமாள் கிடையாதுன்னு அர்த்தம். நம்பெருமாள் ஆட்பட மாட்டையா? இல்லை. யாருக்கு? ராமானுஜர் தொண்டர்கட்கே அன்புற்றிருக்கும்படி என்னையாக்கி அங்காட்படுத்தின. அப்ப தொண்டர்கட்கே என்ன சுவாமி? பரத்வத்தில் ஆட்படுத்தாதே, வியூகத்தில் ஆட்படுத்தாதே, விபவத்தில் ஆட்படுத்தாதே, அந்தர்யாமியில் ஆட்படுத்தாதே, அச்சையில் ஆட்படுத்தாதே. தேவதான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவதான்னு அது மாத்திரம் இல்ல. அப்பன்னா ராமானுஜர் அன்று உன் தொண்டர்கட்கே, உன் தொண்டர்கட்கே அன்புட்டு இருக்கும்படி உன் அடியார்களுக்குத்தான் அன்பே தவிர மற்ற யாருக்கும் கிடையாது. மற்ற யார் வேலையை நம்ம பார்க்க போறோம், வேற இவருடைய வியாக்கியம் பார்க்க போறோம். அவங்க யாருக்கும் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். அப்ப 29ஆம் பாட்டை இதை தெரிவிக்கிறார். மறுபடியும் 107ஆம் பாட்டை இதை தெரிவிக்கிறார். ரெண்டு இடத்துலையும் அடியார்கண்ணை ஆட்படுத்த பிரார்த்திப்பது யார்கிட்ட? ராமானுஜரிடத்துல பிரார்த்திக்கிறார். ராமானுஜர் ஆக உன் அடியார்க்கு ஆட்படுத்தென்று ஆழ்வார்கள் பகவானிடத்துல வேண்டுவார். ஆனா ராமானுஜருக்கு பிற்பட்டவர்கள் எல்லாம் உன் அடியார்க்கு ஆட்படுத்தன்னு
ராமானுஜரிடத்தை பிரார்த்திக்கிறார். சுவாமி, அடியார்கள்ட்ட கேட்கணுமா, ராமானுஜர்கிட்ட கேட்கணுமா? அதே போல பகவானுக்கு அடியார்களுக்கு என்ன ஆட்படுத்துன்னு பகவானுக்கு அடியார்கிட்ட கேட்கணுமா, பகவான்கிட்ட கேட்கணுமா? இதுக்கு ஆச்சரியமா திருட்டான்னு சொல்றார். இது ராமானுஜரத்தை என்ன ஆட்படுத்தணும், ராமானுஜர் கேட்டா நியாயம். ராமானுஜர் அடியார்களுக்கு என்ன ஆட்படுத்தணும்னா ராமானுஜர் அடியார்கள் கேட்கணுமானோ அப்படின்னு இருந்துட்டு ராமானுஜர் கேட்கறேன்னா, அதே போல ஆழ்வார்கள் என்ன பண்ணிருக்கா, பகவானை உன்னுடைய திருவடிக்கு என்ன ஆட்படுத்தினா அவர்கிட்ட கேட்கறது நியாயம். உன்னுடைய அடியார்களுக்கு என்ன ஆட்படுத்தினா அது என்னமா சுவாமி, அது அவர்கிட்ட போய் கேட்கலாமா? அவர்கிட்ட தான் கேட்கிறா, அவர்கிட்ட தான் கேட்கிறா. அப்ப இந்த பேர் என்ன அர்த்தம்னா, அடியாருக்கு கேட்கிற உன்னிடத்துல தான் வந்து கேட்கிறேன்னா, அதை போல நானும் ராமானுஜர் அடியாரை போக மாட்டேன், உன்னிடத்துல தான் வருவேன்னு சொல்றாருனோ. என்னன்னா ஆழ்வார்களும் அதே மாதிரிதான் பண்ணிருக்கா, திருவரங்கத்தவன் அதே மாதிரிதான் பண்ணிருக்கா. சரி சுவாமி, ஆழ்வாரையும் அடியார்கிட்ட கேட்காம ராமானுஜர் பகவான்கிட்ட கேட்ட, இப்ப அவ ஏன் கேட்டா, ஆழ்வார்கள் கேட்டாலும் அதுக்கு பதில் வந்துட்டோம்னா, திருவரங்கத்தினார் ஏன் ராமானுஜர்கிட்ட கேட்காம ராமானுஜரை கேட்கறது, அவ ராமானுஜர் அடியார்கிட்ட கேட்காம ராமானுஜர் கேட்கிறான்னு பதில் வந்துடும். இப்ப பார்ப்போம். அதாவது 2ஆம் 10 4ஆம் திருவாய்மொழி ஆடி ஆடி அடைந்தறிந்து, அதற்கு முந்தின பதிகம் என்ன பண்ணா, இவ வந்து அடியார்களோடு கூட வேண்டும்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். குழாங்களாய் அடியீருடன் கூடி நின்று ஆடிமினே, குழாங்கல் பேரரக்கன் குழம்பிய முனிந்தவனை குழாங்கல் தென்குருகு செவ்வாய் குழாங்கல் 1000 குழாங்களாய் அடியருடன் கூடி நின்று ஆடிமினேன்னு சொல்லிட்டு, நல்ல குழாங்கல்னா ஸ்ரீவைஷ்ணவர்கள் பாகவதர்கள் அவரோட சேரன்னு பிரார்த்தித்தார். கிடைக்கல, அந்த அடியாருடைய திறன் கிடைக்கல. கிடைக்காதபடியான அடுத்த பதிகம் ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்வி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று இசை வாடி வாடி வாழ்ந்ததுல அடியார் கூட்ட ஈட்டத்தான் வேணும்னு ஆழ்வார் பிரார்த்தித்த ஆசைப்பட்டார். கிடைக்கல. அதான் பாகவத சமாகம், அது கிடைக்கல. அந்த வருத்தத்தோடு என்ன பண்ணார், அடுத்த பதிகம் ஆடி ஆடி அகங்கரைந்துன்னு என்ன பண்ணார், யார்கிட்ட பிரார்த்திக்கிறாரு, நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடன் இவ்வாழ்முதலேன்னு தெரிவிக்கிறார். இப்ப வந்து பராங்குச நாயகி பெண்ணான தன்மை வந்துடுத்து, நாயிகா பாவம் ஆழ்வாருக்கு. இந்த பராங்குச நாயகி என்னன்னா வாடி வாடன் இவ்வாழ்முதலே, இது தாய்ப்பாசனம். தாய்ப்பாசனம். என் பொண்ணு என்ன பண்ணா, நேரம் உங்ககிட்ட வந்து கேற வாடி வாடையும் வாழ்முதல. அப்ப பாகவதாரோட சேரணும்னு ஆசைப்பட்டா கிடைக்கல. ஏனோ கிடைக்காதபடியாலே, ஓ பாகவதால் கிடைக்கலையே கிடைக்கலைன்னு அவாட்டதான் போய் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அது இல்லாம என்ன பண்ணுக்கா, நரசிம்ம பெருமாளை போய் தேடுறா. நரசிம்ம பெருமாட்டு அவ பாகவத சமாதானம் கிடைக்கலையே, பாகவத சமாதானம் கிடைக்கலையேன்னு நரசிம்மட்டு போய் கேட்கிற. நம்பில்ல விசாரிச்சு வீட்டுல இல்ல விசாரிக்கிறேன்னா ஆசிரியமா, அடியார்களுடைய சேர்க்கை கிடைக்கலன்னா அவர்கள் இடத்துல போய் கேட்கறதை விட்டுட்டு எதற்காக நரசிம்மனை போய் கேட்கலாம், விசாரிக்கிறார். விசாரிக்கணும். அதுவே வந்து சமாதானம் சொல்றாரு. ஒண்ணும் இல்லை, ஒரு திருடன் திருடின்னு போயிட்டான். திருடின்னு போயிட்டான்னா அந்த சுவாமி என்ன பண்ணார், நேரம் அந்த திருடன்ட்ட போயிட்டு, சுவாமி நீ என்னை திருடிட்டு போனியனோ, அந்த திருட்டு பொருளை எனக்கு கொடுத்துடு, அந்த திருட்டு பொருளை எனக்கு கொடுத்துடு அப்படின்னு கேட்டா பிரயோஜனம் இருக்குமா? தான் திருடலைன்னு சொல்லுவான். திருடவே இல்லைன்னு பிரயோஜனமே இருக்காது. அப்ப திருடிண்டு போன வஸ்து நமக்கு திரும்ப கிடைக்கணும்னா யார்கிட்ட திருடன்ட்ட பிரார்த்தித்தா பிரயோஜனம் இல்லை, ராஜாட்ட போய் பிரார்த்தித்து இந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டான், அவன் திருடிட்டு போயிட்டான், நீ தான் வாங்கி கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறமானோ. அப்ப திருத்து கொடுத்தல் யாரோ, அந்த திருத்து கொடுத்தவன் ராஜாட்ட சென்று பிரார்த்திக்குமா போலே இந்த இடத்துல என்ன பண்ணார், அடியார்களுடைய சேர்க்கை கிடைக்கலை, திருட்டு போயிடுத்து. பாகவதாவுடைய சேர்க்கை கிடைக்கல, திருட்டு போயிடுத்து. அப்ப அடியார்ட்ட பேசினா பிரயோஜனம் இல்லை, திருடன்ட்ட பேசினா பிரயோஜனம் இல்லை. அப்ப என்ன பண்ணும், அவர் தான் தன்னையே மறைச்சுட்டாரே, அடியார்கள் தங்களை காட்டி கொடுக்காம மறைச்சுட்டாரோ. அப்ப என்ன பண்ணலாம், அந்த அடியார்களுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவர் யாரு, அந்த ராஜாட்ட கேட்கணுமானோ. அந்த ராஜா யாரு, நரசிம்மன். அவர்கிட்ட போய் கேட்டாரு. சரி சுவாமி, இங்க யார் சுவாமி ராஜா, எதிராஜா. எதிராஜா தானே இங்க ராஜா, எதிகளுக்கெல்லாம் ராஜா. அந்த எதிராஜர்கிட்ட கேட்கிறார் திருவரங்கத்தமன். அப்ப அங்க நம்மாழ்வார் ராஜாவாக இருக்கக்கூடிய நரசிம்மத்தை கேட்டா போலே என்ன பண்ணார், குழாங்களாய் அடியீருடன் கூடி நின்று ஆடுவினேன் பிரார்த்தித்தபடியாலே, அது கிடைக்காதபடியாலே
நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாழ்நுதனேன்னு சொல்லி அங்க நரசிம்ம பெருமாட்ட பிரார்த்தித்தா போலே, அதே போல இங்க என்ன சொல்கிறார், இங்க உன்னுடைய அடியாருடைய எனக்கு ஈட்டம் கிடைக்கணும். ஏ ராமானுஜா, அப்பனா நான் உன் அனுகிரகம் வேணுமையா, அது உன் அனுகிரகம் தான் கிடைக்கணும் என்று கூட்டும் விதி என்று கூடுங்கள் என்று பிரார்த்தித்தார். கூட்டும் விதி என்று கூடுங்கள் பிரார்த்திக்கிறார். இந்த இடத்துல கூட்டம் விதி என்று கூடுங்கள். ஈட்டம்னா திறன், நாட்டம்னால திருஷ்டின்னு பேரு. அப்படின்னா திருஷ்டி என்ன, கண்கள் இருந்தாத்தான் இன்பம் எய்திடவே அப்படி எழுதியிருக்காங்க இல்லையா. நாட்டங்கள் கண்டு இன்பம் எய்திட, நாட்டங்கள் கண்டு அப்படின்னா கண் இருந்தாதான் அதுல நாட்டம் ஏற்படும். அதுல நாட்டம் வந்தாதான் இன்பம். அப்ப நாட்டம் என்னால கண்ணுன்னு அர்த்தம் சொல்றாரு. நாட்டம்னா நேரடியா கண்ணுன்னு அர்த்தம் இல்லை. ஆனா இந்த ஈட்டம், இந்த கூட்டத்தை பாக்குறோம்னா எனக்கு அதுல ஒரு ஆர்வம் ஏற்பட்டு நாட்டம் இருக்கணும்னோ அந்த நாட்டம்ங்கிற சப்த கண்ணா வச்சுட்டு அப்பனா சுத்து வளைத்து தான் கண்ணுன்னு அர்த்தம் பண்ணிக்கிறார். ஏன்னா கண்கள் படைத்த பயனை எது, ஈட்டம் கண்டிட கூடுவேல் அது காணும் கண் பயனாவதுன்னு குலசேகரார் தெரிவிக்கிறான் இல்லையா. அப்ப ஈட்டத்தை காண்பது தானே. அந்த ஈட்டம் இல்லாதபடியாலே அந்த ஈட்டத்தை என்ன இருக்கு, இல்லாம இல்ல, அந்த ஈட்டம் எப்பொழுதும் சாஸ்வதமா இருக்கணும்னு பாக்குறாரு. அப்படி அந்த ஈட்டம் இருந்தா தானே கண்ணு. இல்லைன்னா கண்ணே இல்லை எதுக்குமே. பகவான் நம்ம கண்ணை சிருஷ்டிச்சுக்காருன்னா பகவானை பார்க்காத கண்ணே இல்லைன்னு குலசேகர ஆழ்வார் முகுந்தமாலையில தெரிவிக்கிறார். அதே போல குலசேகர பெருமாள் திருமணியும் ஈட்டம் கண்டிட கூடுங்க அதுகாலம் கண் பையனா வந்திருக்கிறார். அப்ப கண் பையன் எது, நாம கண் வச்சுட்டு இருக்க போதும் எதோ பாக்குறோம். பாகவதால் கோட்டி பார்த்துட்டோம்னா ஓ இந்த பகவான் கண்ணை கொடுத்திருக்கான், அதனுடைய பயன் இன்னைக்குதான் கிடைச்சிது அப்படின்னு. ஈட்டம் கண்டிட கூடுமே அதுக்காகவும் கண் பயனாது. அதனால இந்த பாசனத்தை அப்படின்னா நாட்டம் ஈட்டம் கண்விட கூடமே அதுக்காகவும் கண் பயனாவதுன்னு தெரிவிக்கிறார். மணவாளனுடைய பதபதார்த்தம் முற்று பெற்றது. ஆச்சரியமான பிரயோகஞ்சனுடைய வியாக்கியானம் அவதாரி என்னன்றது நாளை தினம் கார்த்தால பார்ப்போம். சாயங்காலம் திருப்பல்லாண்டு காலட்சேபம் உண்டு, அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் அன்பெருமானார் ஜிய துல்லியேசனம் ஆச்சாரியம் திருவடிகளேசனம் பாகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகங்கள் இருந்தால் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன்.